எங்களின் ஜோதிட பதிவுகளை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்ற ஆன்மீக நேயர்களே, ஜோதிட நண்பர்களே, உங்களை வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் உங்களுக்காகவே இந்த வாரம் இனிய வாரம் என்ற இந்த பகுதியினை வழங்கி கொண்டிருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம், எனக்கு விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கிறது. நிறைய நேயர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். எதிர்மறையான விமர்சனங்களும் இருக்கிறது, நேர்மறையான விமர்சனங்களும் இருக்கிறது. இந்த இடத்தில் ஒரு தகவலை உங்களுக்கு நான் சொல்லியே ஆக வேண்டும், அதை நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பதிவின் வழியாக நாம் தெரிவிக்கின்ற தகவல்கள், முதல்ல ஒரு தகவல் சொல்லிடுறேன். ஜோதிடம் என்பது அறிவியல் சாஸ்திரம், அதில் மறுப்பதற்கு எந்த விதமான எதிர்வாதங்கள் என்பது நிச்சயமாக கிடையாது. அதே நேரத்தில் ஜோதிடம் என்பது ஒரு கடல் போன்றது. அந்த கடலுக்குள் மூழ்கி முத்தெடுப்பவர்கள் ஒரு சிலராகத்தான் இருப்பார்கள். இருந்தாலும் முழுமையாக கற்றவர்கள், முழுமையாக தெரிந்தவர்கள், முழுமையாக மூழ்கி எழுந்தவர்கள் என்பது மிக குறைவானவர்களாக இருக்கின்றார்கள். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எங்கே போய் நீங்கள் ஏமாந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்றால், முதல்ல அது ஏன் இந்த தெளிவு உங்களுக்கு உண்டாக்குறேன்னா, ஒரு பஞ்சாங்கத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு ஜோதிட பலன்களை சொல்வது என்பது இயலாத காரியம். கிரகங்களை பற்றி முழுமையாக ஒருவருக்கு தெரிந்திருக்க வேண்டும், 12 பாவகங்களையும் தெரிந்திருக்க வேண்டும், கிரகங்களின் இணைவுகளையும் தெரிந்திருக்க வேண்டும், திசாபுத்தியை பற்றி தெரிந்திருக்க வேண்டும். இப்படி நிறையவே இருக்கு, சொல்லிக்கிட்டே போகலாம். இங்க நாங்க ஏன் இந்த பதிவை சொல்லி வரோம்னா, சமீபத்தில் ஒரு தம்பி தகவல் வந்து கேட்டார், என்ன அண்ணன் பார்த்துட்டாரு, 10 பொருத்தம் இருக்கு என் பொண்ணுக்கு மாப்பிள்ளையோட அப்படின்னு சொல்றார். நான் சொன்னேன், சரி முதல்ல ஜாதகத்தை அனுப்பு, அந்த 10 பொருத்தம் இருக்கா, என்ன பொருத்தம் சொல்கிறேன். ஏன்னா 10 பொருத்தம் எப்படி தீர்மானிக்கப்படுகிறது என்றால், பெண்ணுடைய நட்சத்திரமும் ஆணுடைய நட்சத்திரமும் இந்த இரண்டினை மட்டுமே வைத்து இத்தனை பொருத்தங்கள் இருக்கிறது தீர்மானிக்க முடியும். அது வாழ்க்கைக்கு அந்த பொருத்தத்தை பார்ப்பது எதற்காக என்றால், ஒரு வாசல் கதவை திறந்து உள்ளே போகலாமா போகக்கூடாதா, வெளியே நின்று விடலாமா என்பது மட்டும்தான் 10 பொருத்தம். ஆனால் இன்னைக்கு நிறைய ஜோதிடர்கள் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் சிலர் பஞ்சாங்கத்தை மட்டுமே வைத்து பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு சிலர் இத்தனை பொருத்தர்கள் எழுதி கொடுத்துறாங்க. அந்த தம்பி கொடுத்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுடைய ஜாதகத்துக்கு அந்த பையன் ஜாதகம் 8வது லக்னம், அந்த பையன் ஜாதகத்துக்கு அந்த பொண்ணு ஜாதகம் 6வது லக்னம், அது சஷ்டாஷ்டகம். இப்போ நான் வந்து ஓரம் கட்டுறதெல்லாம் எது ஓரம் கட்டுவோன்னா, இந்த 8, 6, 12 இப்படி வருவதெல்லாம் ஓரம் கட்டிவிடும். முதல்ல இந்த வாழ்க்கைக்கு உதவாதுன்னு உள்ளே போய் ஒரு சூசகம் பார்ப்பேன். இந்த 2ஆம் இடத்துல யார் இருக்காங்க, 4ஆம் இடத்துல யார் இருக்காங்க, 7ஆம் இடத்துல யார் இருக்காங்க, 12ஆம் இடத்துல யார் இருக்காங்க, இந்த ஜாதகன் எப்படி இருப்பா, இந்த ஜாதகி எப்படி இருப்பா, சுக்கிரன் எந்த இடத்துல இருக்கான், யாருடைய இணைஞ்சிருக்கான், தனியா இருக்கானா, யாருடைய பார்வையில் இருக்கா, யாருடைய வீட்டில் இருக்கான்னு பார்ப்பேன். இப்படி நிறைய அலசி ஆராய்ந்துதான் ஒரு வாழ்க்கை துணையை சேர்க்க வேண்டும். அப்படி சேர்க்காத பட்சத்தில் அந்த வாழ்க்கையில் முறிவு ஏற்பட்டுவிடும் என்பது பொதுவான விதி. ஆனால் நம்ம நண்பர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களாம் இப்போ அவர்கிட்ட 100 ரூபா தான் ஜாதகம் கட்டணும், அவர்கிட்ட 50 ரூபா தான், அவர் போனால் உடனே சொல்லிடுறாரு சொல்லிட்டு வரிசையில் நின்றுருக்காங்க. அங்கே போய் பார்க்கின்ற போது, போயிட்டு வருகின்ற போது அப்படி முடிவு செய்யப்படுகின்ற திருமணங்கள் பெரும் அளவில் முறிவிற்கு வந்து கொண்டிருக்கிறது. எல்லாத்தோட மிக முக்கியமான ஒரு விஷயம், அவங்க முகூர்த்த நாள் மட்டுமே பார்த்து முடிவு பண்ணிடுறாங்க. எப்படி முகூர்த்த நாள் இருக்கா பஞ்சாங்கத்தில், பஞ்சாங்கம் இருக்கு, இன்னைக்கு பேஷா இருக்கு, நல்லா இருக்கு, முகூர்த்த நாள் இருக்கு, இந்த தேதியில் முகூர்த்தம் பண்ணிடலாம். ஆனா அந்த முகூர்த்த நாள் அந்த ஜாதகனுக்கோ அந்த ஜாதகிக்கோ 8ஆம் இடத்தினுடைய முகூர்த்த நாளா 12ஆம் இடத்தினுடைய முகூர்த்த நாளா என்பதை எல்லாம் அவர்கள் பார்ப்பது கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு வாழ்க்கையில சந்திராஷ்டமம் அன்றைக்கு திருமணம் நடந்திருக்குங்க. அது வந்து பஞ்சாங்கம் பார்த்து குறித்து கொடுத்த தேதி, அந்த நபருக்கு சந்திராஷ்டம தேதி. இதையெல்லாம் பார்க்கணும்னா மிகப்பெரிய ஒரு அலசல் தேவையாக இருக்கிறது. இதை இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கின்ற நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இவ்வளவு பேசிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பதிவுகளை பார்க்கின்ற போது, இந்த வார பலனை நான் சொல்கின்ற போது ஒரே ஒரு கிரகத்தை மட்டுமே வைத்து சொல்வது கிடையாது. 9 கிரகங்கள் இருக்கின்றார்கள். 9 கிரகங்களும் அவர்கள் எந்த பாவகத்திற்குள் சந்திருக்கிறார்கள், அந்த பாவகத்திற்குள் சந்திருக்கின்ற போது இந்த ராசினருக்கு இந்த வாரம் எத்தகைய பலனை உண்டாக்குவார்கள். இது எங்களுடைய ஜோதிட பலனுடைய அடிப்படையான புரிதல்களுக்கு. யாருக்கும் ஒரே ஒரு கிரக சந்திரனை மட்டுமே வச்சு சொல்லிட்டு போறது கிடையாது. இந்த நேரத்தில் சூரியன் இங்க இருக்காரு, குரு இங்க இருக்காரு, புதன் இங்க இருக்காரு, ராகு இங்க இருக்காரு, கேது இங்க இருக்காரு, இங்க இருந்தா இது பண்ணுவாரு,
இதையெல்லாம் சொல்லி உங்களுக்கு சரியான வழிகாட்டுதலை வழங்கி கொண்டிருக்கிறோம். அதன் காரணமாகவே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அதற்காக மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நன்றியும் வணக்கம் சொல்லி வாழ்த்துகிறேன். மேஷராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு நான் திரும்ப ஒரு தகவல் சொல்லிட்டு இருக்கேன். என்னன்னா, மேஷராசியில் பிறந்தவர்கள் இப்படி இருப்பார்கள். தலைமை தாங்குகின்ற தகுதி படைத்தவர்களாக இருப்பார்கள். எந்த ஒரு முயற்சியிலும் துணிச்சலுடன் ஈடுபடக்கூடியவர்களாக இருப்பார்கள். மற்றவர்களுக்கு வழிகாட்டிடக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதெல்லாம் பொதுவான ஒரு தகவல். ஒரு ராஜசபையில் ஒரு தளபதி என்ன பண்ணுவாரோ, ராஜாவிற்கு அடுத்து இந்த தேசத்தை பாதுகாப்பதற்குரிய தளபதி போல செயல்படக்கூடியவர்கள் மேஷராசியில் பிறந்தவர்கள். துணிச்சலும் தைரியமும் தன்னம்பிக்கை எப்பொழுதும் அதிகமாக இருக்கும். சரி, இந்த வாரம் உங்களுக்கு எந்த கிரகங்கள் எந்த இடத்தில் சஞ்சரிக்கிறார்கள் என்று பார்க்கின்ற போது, ஞாயிற்றுக்கிழமை சந்திர பகவான் 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தை சஞ்சரிக்கிறார். 2ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்ற போது பணவரவு அதிகரிக்கும் என்பது பொதுவான விதி. குடும்பத்தில் நிம்மதியான நிலை ஏற்படும். சந்தோஷமாக இருப்பீர்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்று. திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை காலை வரையில் முயற்சி ஸ்தானமான 3ஆம் இடத்தில். அப்போ திங்கட்கிழமை தொடங்கி புதன்கிழமை காலை வரையில் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியாகும். இதில் எந்த விதமான மாறுபாடும் கிடையாது. முயற்சி நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். மேற்கொண்டால் அந்த முயற்சி வெற்றியாகும். புதன்கிழமை காலை தொடங்கி வெள்ளிக்கிழமை இரவு வரையில் 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அப்படி பார்த்தீங்கன்னா அந்த 2 நாட்களும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அலைச்சல் இருக்க செய்யும். வெளியூர் பயணம், வேலை நெருக்கடி, எதிர்பாராத அலைச்சல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது வெள்ளிக்கிழமை வரையில். சனிக்கிழமை 5ஆம் இடத்தில், அப்போது பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், அந்த 5ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்ற போது உங்கள் எண்ணத்தில் ஒரு தெளிவு உண்டாகும். குடும்பத்தின் மீது அக்கறை அதிகரிக்கும். பிள்ளைகள் மீது அக்கறை அதிகரிக்கும். இந்த வாரம் முழுவதுமே சந்திர பகவான் உங்களுக்கு யோகமான பலன்களை வழங்கிட இருக்கிறார். இது ஒரு அடிப்படை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிரகம் இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்களை வழங்கிட இருக்கின்றார்கள். மையமாக பார்க்கின்ற போது சூரிய பகவான், அவர் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். பொதுவாக சூரிய பகவான் 3ஆம் இடத்திலும் 6ஆம் இடத்திலும் 10ஆம் இடத்திலும் 11ஆம் இடத்திலும் சஞ்சரிக்கின்ற போது அரசு வழியில் ஆதாயம் அதிகரிக்கும் என்பது பொதுவான விதி. எடுத்த காரியங்கள் வெற்றியாகும். எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். வழக்குகள் சாதகமாகும். சொல்லிட்டு போகலாம். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும். அலுவலர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, இடமாற்றம் ஏற்படும் என்பதை சொல்லிட்டு போகலாம். அப்போ சூரிய பகவானால் இந்த வாரம் மேஷராசினருக்கு ஆதாயம் இருக்கிறது. அடுத்து சனி பகவான் 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். சனி பகவான் 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது லாபஸ்தானம், தொழில் வியாபார விருத்தியாகும். முடைப்பட்ட விஷயங்கள் மீண்டும் ஒரு புனரமைப்பிற்கு வரும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். வருமானம் அதிகரிக்கும். ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் லாபத்தை ஏற்படுத்தும். எல்லா விதமான லாப நிலை இந்த வாரத்தில் சனி பகவானால் உங்களுக்கு ஏற்பட இருக்கிறது. ஒரு பக்கம் கேது பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். 6ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்ற போது வழக்குகள் நமக்கு வெற்றியாகும். உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள் விலகும். எதிரிகள் விலகி செல்வார்கள். அப்போ இந்த கிரகங்கள் எல்லாமே இந்த வாரம் சாதம். புதன் பகவான் 11ஆம் இடத்தில். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். புதிய இடம் வாங்கக்கூடிய நிலை ஒரு சிலருக்கு ஏற்படும். இதுவும் ஒரு யோகமான பலன்கள். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜென்மகுரு. இந்த ஜென்மகுரு வனத்திலே ராமர் சீதை சிறை வைத்து சொல்லுவாங்க. அது வேற ஒண்ணுமே கிடையாது. வேலை நிமித்தமாக நீங்கள் குடும்பத்தை விட்டு வெளியூர் செல்வது தான் அது அர்த்தம். அப்போ குடும்பம் ஒரு இடத்துல இருக்கும், நீங்க ஒரு இடத்துல இருப்பீங்க. பெரிய நன்மைன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவானின் பார்வைகள் 5ஆம் இடத்திலும் 7ஆம் இடத்திலும் 9ஆம் இடத்திலும் பதிகிறது. அப்போ ஜென்ம குருவாக இருந்தாலும் பார்வைகளுக்கு எப்பொழுதும் பலன் உண்டு. 5ஆம் இடம்னா பூர்வ புண்ணிய சொத்துகள் கைவசமாகும். பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பார்கள். பிள்ளைகளால் நீங்கள் பெருமை அடைய முடியும். குலதெய்வ அருள் உங்களுக்கு கிடைக்கும். 7ஆம் இடத்திற்கு குரு பகவான் பார்வை வருகின்ற போது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கூடி வரும். 9ஆம் இடத்திலும் குரு பகவான் பார்வை, பெரியோரால் ஆதரவு, தெய்வ அருள் என்பதெல்லாம் கிடைக்க இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ எல்லா விதத்திலும் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரம் மேஷராசினருக்கு. இந்த நேரத்தில் ராகு பகவான் 12ஆம் இடத்தை சஞ்சரிக்கிறார் விரயஸ்தானத்தில். வெளியூர் பயண முயற்சிகளை, வெளிநாட்டு முயற்சிகளை இந்த வாரத்தில் கொஞ்சம் ஒத்திச்சா நல்லா இருக்கும். பொதுவாக இந்த வாரத்தில் நல்ல பலன்களாகவே இருக்கிறது மேஷராசினருக்கு. அதிர்ஷ்ட நாள் என்று பார்க்கின்ற போது மேஷத்தில் பிறந்த அனைவருக்குமே 18ஆம் தேதி அதிர்ஷ்டமான நாளாக இருக்கிறது. பரணியில் பிறந்தவர்களுக்கு 24ஆம் தேதியும்,
கார்த்திகையில் பிறந்தவர்களுக்கு 19ஆம் தேதி அதிர்ஷ்டமான நாளாக இருக்கிறது. இந்த வாரத்தில் சூரிய பகவானை வணங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். ரிஷபராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக ஒவ்வொரு வாரமும் ரிஷபராசினரை பற்றி ஒரு பொதுவான தகவல் சொல்லிட்டு இருக்கு. வேலையில் சாமர்த்தியசாலிகள், எந்த வேலையை கொடுத்தாலும் அதை செய்து முடிப்பவர்கள், அதிகபட்சமான ஆர்வத்துடன் செயல்படக்கூடியவர்கள். 2 விஷயம், கலைக்காரகனான சுக்கிர பகவானும் மனோகாரகன் உச்சமடைகின்ற வீடு அந்த ரிஷபராசி வீடு. கலைக்காரன் சுக்கிரனுடைய வீடு, சொந்த வீடு அந்த வீடு. இப்போ 2 விதமான தன்மைகள் உங்களிடம் இருக்கும். அதனால் தனித்தன்மை மிக்கவர்களாக நீங்கள் இருப்பீங்க. சரி, இந்த வாரம் கடந்த வாரங்களை விட இந்த வாரம் எப்படி இருக்க போகிறது, எந்த கிரகம் உங்களுக்கு இந்த வாரத்தில் சாதகமாக இருக்கின்றார்கள் என்று பார்க்கும்போது, முதலில் சந்திர பகவான் ஞாயிற்றுக்கிழமை உங்கள் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கிறார். ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கின்ற போது உங்கள் மனம் எதை எதிர்பார்க்கிறதோ அதை வெற்றி அடையக்கூடிய நிலை உங்களுக்கு உண்டாகும். சந்தோஷமான வாழ்க்கை நிலை அளிக்கும். திங்கட்கிழமை தொடங்கி புதன்கிழமை காலை வரையில் 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அப்போ குடும்ப உறவுகளிடம் இருந்த சங்கடங்கள் விலகி கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய நிலை, பண வரவினை அடையக்கூடிய நிலை எல்லாம் புதன்கிழமை காலை வரையில் ரிஷபராசினர் உங்களுக்கு இருக்கிறது. புதன்கிழமை காலைக்கு பிறகு வெள்ளிக்கிழமை இரவு வரையில் முயற்சி ஸ்தானமான 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். அதன் காரணமாக உங்களுடைய முயற்சிகள் யாவும் நிறைவேறும், வெற்றியாகும், நினைத்ததை சாதிப்பீர்கள். சனிக்கிழமை 4ஆம் இடத்தில் சுகஸ்தானத்தில் அன்று மட்டும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். பொதுவாக இந்த 7 நாட்களுமே சந்திர பகவானே உங்களுக்கு யோகமான பலன்களை வழங்கிட இருக்கிறார். இதற்கும் மேலாக கடந்த வாரங்களில் கொஞ்சம் சங்கடங்களை சந்திச்சுட்டு வரீங்க ரிஷபராசினர். இப்போ கொஞ்சம் யோக கதவு தட்டிட்டு இருக்கு. என்னன்னா, சூரிய பகவான் 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். பொதுவாக 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தில், தொழில் ஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கின்ற போது தொழிலில் இருந்த தடைகள் விலக ஆரம்பிக்கும், உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும், தொழில் விருத்தியாகும், வியாபாரம் விருத்தியாகும், ஆதாயமாகும், சொல்லிட்டே போகலாம். அப்போ சூரியனுடைய பலத்தின் காரணமாக உங்களுடைய செல்வாக்கு உயரும், வருமானம் உயரும். இன்னும் சொல்ல போனால் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும், தலைமையில் இருப்பவர்கள் செல்வாக்கு உயரும். ராகு பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் வெளிநாட்டு தொடர்புகள் யோகத்தை உண்டாக்கும், அந்நியர்களால் ஆதாயம் அதிகரிக்கும். உங்களை விட உங்கள் கீழ் பணிபுரிபவர்கள், தொழிலாளர்கள், ஊழியர்களால் ஆதாயத்தை அடையக்கூடிய நிலை உங்களுக்கு இருக்கும். உங்களை மற்றவர்கள் கொண்டாடக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். சுக்கிர பகவான் 9ஆம் இடத்தில் பொன் பொருள் சேர்க்கை என்பது இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கிறது. பாக்கிய ஸ்தானத்தில் உங்கள் ராசியாதிபதி சுக்கிரன் சஞ்சரிக்கிறார். இப்போ உங்கள் வீட்டில் இந்த வாரம் பணம் நிச்சயமாக அதிகரிக்கும், பணவரவு இருக்கும், பொன் பொருள் சேர்க்கை இருக்கும். புத பகவான் 10ஆம் இடத்தில் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள். திரைத்துறையினருக்கு இது யோகமான வாரமாக இருக்கும். வெளிநாட்டில் வசிப்பவர்களுக்கும் இது யோகமாக இருக்கும். படித்து வருகின்ற மாணவர்களுக்கும் இந்த வாரம் யோகமான, படிப்பில் அக்கறை செலுத்தக்கூடிய வாரமாக இருக்கும். இந்த நேரத்தில் சனி பகவான் 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால் செய்து வருகின்ற தொழில் கூடுதலாக அக்கறை செலுத்த வேண்டும். தொழில் போயிட்டு இருக்கோம், இருந்தாலும் கூடுதலாக அக்கறை செலுத்த வேண்டும். செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்தில் பாக்கிய ஸ்தானத்தில் பெரியோரால் ஒரு ஆதாயம் கிடைக்கின்ற நிலை உங்களுக்கு இருக்கு. குரு பகவான் 12ஆம் இடத்தில் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அவர் விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத செலவுகள், சுப செலவுகள் குடும்பத்தில் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யலாம், கல்லூரிக்கு அனுப்புவதற்காக செலவு செய்யலாம், வெளிநாடு அனுப்புவதற்காக செலவு செய்யலாம், புதிய இடம் வாங்கலாம், சுப செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. கேது பகவான் பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அப்போ பூர்வீக சொத்துகளில் இருந்த பிரச்சனைகள் விலகுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் குலதெய்வ அருளால் அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு விலக ஆரம்பிக்கும். இந்த வாரத்தில் ரிஷப ராசின அனைவருக்குமே 24ஆம் தேதி யோகமான தேதியாக இருக்கும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 19ஆம் தேதியும், ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு 20ஆம் தேதியும், மிருகசீரிடத்தில் பிறந்தவர்களுக்கு 18ஆம் தேதியும் யோகமான தேதியாக இருக்கும். துர்க்கையை வணங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். மிதுன ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனி வாரம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் இந்த தளத்தின் வழியாக உங்களுக்குரிய பலன்களை வழங்கி கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் பேசிக்கொண்டிருக்கின்ற போது ஒரு தகவலை அடிப்படை தகவல் சொல்லிட்டே இருக்கிறேன். இந்த மிதுன ராசியில் யார் பிறந்தாலும் அவள் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் தைரியமும் கொண்டவர்கள். தங்களுடைய வாழ்க்கையை தாங்களே
வழிகாட்டி கொள்ளக்கூடியவர்கள், தங்களுக்கு தாங்களே வழிகாட்டி கொள்ளக்கூடியவர்கள். இடத்தை பிடிக்க வேண்டும் என்றால் ஒரு இடத்தை உச்ச இடத்தை பிடிப்பதற்கு உங்களுடைய முயற்சி மட்டுமே மூலதனமாக இருக்கும். அந்த அளவிற்கு நிதானமாக செயல்பட்டு நிலைத்ததை சாதித்து கொள்ளக்கூடியவர்கள் மிதுன ராசியில் பிறந்தவர்கள். இங்கே இந்த வாரம் எப்படி இருக்க போகிறது பார்க்கின்ற போது, ஞாயிற்றுக்கிழமை 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். பொதுவாக சந்திர பகவான் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற போது செலவுகள் அதிகரிக்கும் என்பது பொதுவான விதி. அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையாக இருக்குது. குடும்பத்திற்காக செலவு செய்யலாம், குடும்பத்திற்காக வெளியில் போகலாம், குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கலாம். செலவுகள் என்பது ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை காலை வரையில் உங்கள் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். உங்கள் மனம் விரும்பும் வகையில் செயல்பட்டு நினைத்ததை சாதித்துக் கொள்ளக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். புதன்கிழமை காலை தொடங்கி வெள்ளிக்கிழமை மதியம் வரையில் 2ஆம் இடமான தனஸ்தானத்தில், குடும்பஸ்தானத்தில், வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். அதன் காரணமாக பண வரவில் இருந்த தடைகள் விலகி எதிர்பார்த்த வரவு வந்து சேரும். கடனாக கேட்டிருந்தாலும் சரி, வரவேண்டிய பணமாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, நீங்கள் எதிர்பார்த்த பணம், உங்களுக்கு தேவையான பணம் வந்து சேரும். சனிக்கிழமை 3ஆம் இடத்தில் முயற்சி ஸ்தானத்தில். பொதுவாக வாரத்தின் முதல் நாளில் மட்டுமே செலவுகள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. அதன் பிறகு 6 நாட்களுமே உங்களுக்கு யோக நாட்களாக இருக்கிறது, அதிர்ஷ்டமான நாட்களாக இருக்கிறது, உங்களுடைய முயற்சிகள் நிறைவேறக்கூடிய நாட்களாக இருக்கிறது. இந்த நேரத்தில் குரு பகவான் 11ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகம்னு சொல்லணும். குரு பார்வைகளும் குருவுடைய சஞ்சார நிலையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. பாக்கிய ஸ்தானத்தில், லாபஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் குரு பகவான். அவருடைய பார்வைகள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 3ஆம் இடமான தைரிய, வீரிய, பராக்கிரம ஸ்தானத்திற்கும், 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானத்திற்கும், 7ஆம் இடமான நட்பு கடத்திர ஸ்தானத்திற்கும் உண்டாகிறது. அப்போ இது நாள் வரையில் திருமணத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு வரன் வந்து சேரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். பிள்ளைகளுக்காக இயங்கியவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். சொத்து பிரச்சனை சங்கடங்கள் விலகக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். குழந்தைகளால் நன்மைகளை காணக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். இன்னொரு பக்கம் தைரியமும் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் இயல்பாக உங்களுக்கு ஏற்படும். எல்லாவற்றையும் சமாளித்திட முடியும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு உண்டாகும். அடுத்து பார்த்து சனி பகவான் 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்க ஆரம்பித்த பிறகு மிகப்பெரிய யோக பலன்களை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார். அதற்கு நிறைய காரணம். பாப கிரகங்கள் 3, 6, 11ஆம் இடங்களில் அமருகின்ற போதும், அந்த இடங்களை பார்வையிடுகின்ற போதும் யோகத்தை உண்டாக்குவார்கள் என்பது பொதுவான விதி. அப்போ பார்த்தீங்கன்னா அவர் 9ஆம் இடத்தில் தான் சனி பகவான் சஞ்சரிக்கிறார். அவருடைய 3ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் பதிகிறது. அப்போ சனி பகவான் கொடுக்கின்ற போது அது யாராலுமே தடுக்க முடியாது சொல்லுவாங்க. இப்போ லாபத்தை அள்ளி வழங்குவதற்கு சனி பகவான் உங்களுக்காக தயாராக இருக்கிறார், அள்ளி வழங்குவார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவருடைய 7வது பார்வை உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில். அப்போ தைரியம், வீரியம், தன்னம்பிக்கை, துணிச்சலாக செயல்பட்டு நிலைத்தை சாதிப்பது என்பதெல்லாம் சனி பகவானால் உங்களுக்கு உண்டாகக்கூடிய பலன். இன்னொரு பக்கம் 6ஆம் இடத்திற்கும் சனி பகவான் பார்வை. இந்த 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கின்ற போது உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள் முதலில் விலகி ஓடும். எதிரிகள் இருந்தால், போட்டியாளர்கள் இருந்தால் வியாபாரத்தில் அவர்கள் விலகிச் செல்வார்கள் உங்களுடைய செல்வாக்கினை கண்டு. வழக்குகள் உங்களுக்கு ஏதேனும் இருந்தால், உங்கள் மீது இருந்தால் அந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாகவும் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். இந்த ஒரு இடத்துல தான் அமர்ந்திருக்காரு 9ஆம் இடத்துல. அவர் 9ஆம் இடத்தில் அமர்கின்ற போதுதான் ஒவ்வொரு ராசினருக்கும் இந்த யோக பலன்களை வழங்குவார். மற்ற இடங்களில் அமர்கின்ற போது கூட பார்வைகளில் சங்கட பலன்கள் ஏற்படும். ஆனால் 9ஆம் இடத்தில் அமர்கின்ற போதுதான் 4 விதங்களிலும் யோகமான பலன்களை சனி பகவான் வழங்குவார். அந்த யோகமான நிலையில் இப்பொழுது நீங்கள் இருக்கிறீர்கள். இதுவே ஒரு மிகப்பெரிய விஷயம். சனி பகவான் கொடுக்கும்போது யாராலும் தடுக்க முடியாது. இது யோகமான காலகட்டம். இந்த நேரத்தில் சூரிய பகவான் 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். பொதுவாக 8ஆம் இடம் என்பது அஷ்டமஸ்தானம். அவர் தான் லாபாதிபதி, அவர் தான். அவர் சத்துர்ஸ்தானாதிபதி, அவர் தான். அவர் எதிரி என்றபோது அவர் மறைவதில் எந்த விதமான பிரச்சனையும் வரப்போறதில்லை. அடுத்து ராகு பகவான் 10ஆம் இடத்தில். இந்த வெளிநாட்டு தொடர்புகள், வெளிநாட்டு வியாபாரங்கள், வெளிநாட்டு போயிட்டு வரன்ற முயற்சிகள் எல்லாம் இப்பொழுது உங்களுக்கு நிறைவேற ஆரம்பிக்கும். கேது பகவான் 4ஆம் இடத்தில். அலைச்சல் அதிகரிக்கும். வருமானத்திற்காக ஓடிட்டு இருப்பீங்க, அலைச்சல் அதிகரிக்கும். தாயாரின் உடல்நிலையில் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்கணும். சுக்கிர பகவான் 8ஆம் இடத்தில். போன வாரம் ஒரு எச்சரிக்கை மணி அடிச்சுட்டே இருந்தவங்க நான் என்னன்னா, 7ஆம் இடத்தை சுக்கிரன் இருக்காரு. எதிர்பாலினரால் சங்கடங்கள் ஏற்பட சொல்லிட்டு இருந்தேன். இப்போ 7 விட்டு 8க்கு வந்துட்டார்.
அப்போது அதுவும் தொல்லை இல்லை உங்களுக்கு. நீங்கள் என்ன முயற்சி செய்கிறீர்களோ அந்த முயற்சி இனி வெற்றியாகும். உங்களுக்கு இது ஒரு பொன்னான காலம்னு சொல்லணும். இந்த காலகட்டத்தை மிகச் சரியாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். சந்திர பகவானும் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். இந்த வாரத்தில் மிதுன ராசியில் பிறந்த அனைவருக்குமே 23ஆம் தேதி யோகமான தேதியாக இருக்கிறது. மிருக சீரிடத்தில் பிறந்தவர்கள் 18ஆம் தேதியும், திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு 22ஆம் தேதியும், புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு 21ஆம் தேதியும் யோகமான தேதியாக இருக்கிறது. இந்த வாரத்தில் நரசிம்மரை வணங்கி வழிபட்டு வாருங்கள். எல்லா விதமான சங்கடங்களும் உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். கடகராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக கடகராசியில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை குணத்தை பற்றி பலமுறை பேசிட்டு இருக்கேன். அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும், குணம் எப்படி இருக்குன்னு பலமுறை பேசியிருக்கேன். தன்னம்பிக்கை, துணிச்சல், வார்த்தைகளில் வேகம், விவேகம் என்பதெல்லாம் நிறைந்தவர்களாக இருந்தாலும் தமக்கென்று வருகின்ற போது தடுமாறக்கூடியவர்களாக கடகராசியில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். காரணம், மனக்காரர்களான சந்திரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் கடகராசியில் பிறந்தவர்கள். அப்போது சந்திரன் எப்படி தேய்ந்து வளர்கிறதோ இல்லை வளர்ந்து தேய்கிறதோ அதே போல் 2 விதமான நிலையும் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இருக்கும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு முன்னேற்றம் என்பது இருக்கும், திடீர்னு பார்த்தா ஒரு சறுக்கல் இருக்கும், மறுபடியும் முன்னேற்றம் இருக்கும். இந்த நிலைப்பாடு பொதுவாக கடகராசியில் பிறந்த அனைவருக்குமே இருக்கும். இது சுய ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா இதை முழுமையாக நம்மளால் தெரிஞ்சுக்கிட முடியும். இந்த நேரத்தில் இந்த வாரம் கடகராசினருக்கு எப்படி இருக்க போகிறது என்று பார்க்கின்ற போது, வாரத்தின் தொடக்க நாளான ஞாயிற்றுக்கிழமை அன்று 11ஆம் இடத்தில் உங்களுடைய ராசிநாதன் சஞ்சரிக்கிறார். பொதுவாக 11ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்ற போது எதிர்பார்த்த வருமானமும் எதிர்பாராத வருமானமும் உண்டாகும் என்பது பொதுவான விதி. சந்தோஷங்களும் அன்று ஏற்படும் என்பது பொதுவான விதி. எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். அடுத்து பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை தொடங்கி புதன்கிழமை காலை வரையில் 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை காலை வரையில் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு செலவுகள் காத்து கொண்டிருக்கு. இந்த செலவுகள் வருங்க, அதை புரிஞ்சுக்கிங்க. இங்கே கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற போது அன்னைக்கு வரவு இருக்காது, செலவு அதிகமாக நடக்கும். கொஞ்சம் மனம் சோர்வடையும், சலிப்பு வரும். அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இல்லை கையில் இருக்க பணத்தை வேறு நல்ல முதலீடுலாம் பார்த்து பண்ணிக்கணும். நிரந்தரமாக வேறு ஷேர் மார்க்கெட்டில் போட்டால் கூட அன்றைக்கெல்லாம் சங்கடமாயிடும். புரியுங்களா? முடிந்தவரை அமைதியாக இருக்க வேண்டும். இல்லையெனில் வேறு அசையாத சொத்துகளில் பணத்தை முதலீடு செய்யணும். இது நியாயமான விதியாக இருக்கும். புதன்கிழமை காலை தொடங்கி வெள்ளிக்கிழமை இரவு வரையில், வெள்ளிக்கிழமை மாலை வரையில் கூட உங்கள் ராசிக்கு ஜென்ம ராசிக்குள்ளாக சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். அப்போது உங்களுடைய மனம் என்ன சொல்கிறதோ அதன்படி செயல்பட்டு வெற்றி அடையக்கூடிய, சந்தோஷம் அடையக்கூடிய, லாபம் அடையக்கூடிய நிலையெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். சனிக்கிழமை 2ஆம் இடத்தில், வாரத்தின் தொடக்கம் 11ஆம் இடம், வாரத்தின் இறுதி நாள் பார்த்தா 2ஆம் இடம். இந்த 2ஆம் இடத்தில் சந்திரபகவான் சஞ்சரிக்கின்ற போதும் பணவரவு அதிகரிக்கும். பொதுவாக பணவரவுகள் என்பது இந்த வாரம் உங்களுக்கு இருக்கிறது என்பதை நீ மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு விஷயம் முதல்ல தயாராகிடுங்க. என்னங்கன்னா, இந்த நேரம் நமக்கு இப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாவே அது தயாராகிட முடியும். அந்த தயாராவதற்காகத்தான் இந்த பதிவு உங்களுக்கு. சரி, வேறு எந்த கிரகம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது? பெரும்பாலான கிரகங்கள் சாதகமாக இல்லை என்பது உங்களுக்கே தெரியும். சாதகமாக இருந்தால் நிச்சயமாக சாதகமாக இருக்குன்னு சொல்லுவேன். என்னுடன் பழகி வருபவர்களுக்கு அனைவருக்கும் நல்லா தெரியும், எது இருக்கோ அதான், இல்லைன்னா அது கிடையாது. இந்த நேரத்தில் இந்த கிரகம் இது பண்ணும். சார், அப்படி பார்க்கின்ற போது 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கிறார். இது மட்டும்தான், ஒரே ஒரு துருப்பு சீட்டு மட்டும்தான் கடகராசியில் இருக்கு. இந்த வாரத்தில் என்ன முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சி வெற்றி அடையும். நிச்சயமாக தோல்வி அடைய மாட்டீங்க. தைரியமாக செயல்படுவீர்கள், துணிச்சலாக செயல்படுவீர்கள், வீரமாக செயல்படுவீர்கள். அதன் காரணமாக வெற்றி அடைவீங்க. அப்போ முயற்சி எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு உங்களுக்கு வெற்றி காத்து கொண்டிருக்கிறது இந்த வாரத்தில். இதை மனசில் வச்சுக்கிங்க. அடுத்து ஒரு பக்கம் பார்க்கும்போது சூரிய பகவான் 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். சனி பகவானும் 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அஷ்டமஸ்தானமான 8ஆம் இடத்தில் சூரியன் சனி சேர்க்கை இந்த வாரம் உண்டாகிறது. அப்போ வியாபாரிகளாக இருந்தால் கணக்கு வழக்குகளில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்.
உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளுடைய வசவுகளுக்கு அச்சப்பட்டு அல்லது சங்கடங்கள் உண்டாகும் என்பதை தெரிந்து தங்களுடைய பணிகளில் மட்டுமே கவனத்தை செலுத்தி வர வேண்டும். வேலையில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒவ்வொரு நிமிடமும் ரொம்ப அணுவளவிற்கு கூட தவறு செய்து விடக்கூடாது. நீங்கள் எப்போ தவறு செய்வீங்கன்னு பார்த்துட்டே இருப்பாங்க. வழக்கறிஞர்களாக இருந்தால் முதன்மையாக நீங்கள் தயார் பண்ணிக்கணும். வழக்கு கட்டுகளை முதல் தயார் பண்ணி வச்சுட்டு தான் அது பிறகு கோர்ட்டுக்குள்ளே போகணும். உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும், சரிபடுத்திக் கொள்ள வேண்டும். மற்றவர்கள் ஏற்கின்ற அளவிற்கு நீங்கள் பேச வேண்டும், உழைக்க வேண்டும். இது ஒரு பக்கம். ராகு பகவான் 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில். அப்போ எதிர் நாட்டிலிருந்து எதிர்பாலினரிடமிருந்து உங்களுக்கு யோகம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ வேற்றுமொழி பேசுகிறவர்கள், வேற்று இனத்தவர்கள், இவர்களால் ஆதாயம் அதிகரிக்கும். பெரியோர்களாலும் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி அளிக்கக்கூடிய நிலை இந்த வாரத்தில் இருக்கிறது. சுக்கிர பகவான் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். இங்கே தாங்க ஒரு புள்ளி இருக்கு. நீங்கள் கடகராசி மனக்காரங்க, சஞ்சலம் என்பது எப்பயுமே உங்களுக்கு ஆசோலேஷன் இருக்கும். 7ஆம் இடத்துல போய் சுக்கிரன் என்ன உட்காரும்போது நீ பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, எதிர்ப்பாளினரால் இந்த வாரத்தில் சில நெருக்கடிகள் ஏற்படுவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. கவனமாக நீங்கள் இருந்து கொள்ள வேண்டும். இல்லை எனில் 2 விஷயம் மாதிரி சொல்லியிருக்கேன். 8ஆம் இடத்து சனி, 8ஆம் இடத்து சூரியன். இந்த 8ஆம் இடத்து சனி பார்த்தீங்கன்னா ஆயுளை மட்டும் சங்கடப்படுத்தாது. செல்வாக்கு, அந்தஸ்து, கௌரவம் இவற்றுக்கும் குந்தகத்தை விளைவிக்கும். அப்போ 7ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் சஞ்சரிக்கின்ற போது எதிர்ப்பாளினரால் சில அவமானங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும். இதை நீங்கள் கவனத்தில் வைத்துக்கொண்டு செயல்பட வேண்டும். அடுத்து குரு பகவான் 10ஆம் இடத்தில். 10ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கின்ற போது அவர் சஞ்சரிக்கின்ற இடம் உங்களுக்கு சாதகமாக இல்லை என்றாலும் அவர் பார்க்கின்ற இடங்கள் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம், 4ஆம் இடம், 6ஆம் இடம். அப்போ குடும்பத்தில் ஒத்துமை இருக்கும். பணவரவு என்பது நிச்சயமாக இருக்கும். கொடுத்த வாக்கை உங்களை காப்பாற்ற முடியும். எதிர்பார்த்த சுகமும் 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தினால் நீங்கள் எதிர்பார்த்த சுகமும் உங்களுக்கு இருக்கும். 6ஆம் இடத்திற்கும் குரு பகவான் பார்வை இருக்கின்ற காரணத்தினால் நோய் நொடி இல்லாத நிலையும், எதிரிகள் இல்லாத நிலையும், வழக்குகளில் வெற்றி அடையக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும். இது ஒரு பக்கம். அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்தில். இந்த 7ஆம் இடத்துல போய் செவ்வாய் சுக்கிரன் சேர்றான் பாருங்க. இதுதான் சங்கடத்திற்கு ஒரு விஷயம். அப்போ மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். எதிர்ப்பாளினர் விஷயத்தில் மட்டும். பொதுவாக இந்த வாரத்தில் புத பகவான் நல்லா இருக்கார். உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும், புதிய முயற்சிகள் வெற்றியாகும், சொத்து சேர்க்கை கூட உண்டாகும். இது ஒரு பக்கம். இந்த நேரத்தில் கடகராசியில் பிறந்த உங்களுக்கு 20ஆம் தேதி யோகமான தேதியாக இருக்கும். புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு 21ஆம் தேதியும், ஆயிலத்தில் பிறந்தவர்களுக்கு 23ஆம் தேதி யோகமான தேதியாக இருக்கும். சிவனை வணங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். சிம்ம ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் உங்கள் ராசிக்கேற்ற பலன்களை வழங்கி கொண்டிருக்கிறேன். பொதுவாக உங்கள் ராசியை பற்றி நான் பேசிட்டு தான் இருக்கேன். இந்த சிம்மத்தில் பிறந்தவர்கள் தான் நாட்டை ஆளக்கூடியவர்கள், தலைமை தாங்கிடக்கூடியவர்கள், மற்றவர்களுக்கு வழிகாட்டிடக்கூடியவர்கள், ராஜா போல் வாழக்கூடியவர்கள். குறைந்தபட்சம் உங்களுடைய சொல் பேச்சை கேட்பதற்கு ஒரு 4 பேராவது ஐயா இருப்பாங்க. ஒரு செல்வாக்கு மிக்கவர்களாக வாழ்பவர்கள் தான் சிம்மராசியில் பிறந்தவர்கள். சரி, இந்த வாரம் எந்த கிரகம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது? இந்த வார பலனை பார்க்கும்போதும் சரி, மாத பலனை பார்க்கும்போதும் சரி, ஆண்டு பலனை பார்க்கும்போதும் சரி, கிரக பயிற்சிகளை பார்க்கும்போதும் சரி, ஒரு விஷயம் உங்களுக்கு முதல்ல தெரியணும். இந்த கிரகங்கள் நகர நகர பார்த்தீங்கன்னா பலன்களில் மாறுபாடு இருக்கும். நற்பலன்களும் இருக்கும், எதிர்மறையான பலன்களும் இருக்கும். அதற்காக இந்த உங்களுக்கு வழிகாட்டுவதற்காகத்தான் இந்த பலனை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்போ இந்த வாரம் எந்த கிரகம் எந்த இடத்தில் சஞ்சரிக்கின்றார்கள், அதன் காரணமாக எந்த விதமான பலன் உண்டாகும் என்பதுதான் நம்முடைய பார்வை. சரி, முதல் சந்திரனை பார்க்கின்ற போது இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம். தொழில் சம்பந்தப்பட்ட சிந்தனை அதிகரிக்கும். வியாபாரத்தை விரிவு செய்வது பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். அதன் மீதான அக்கறையும் உங்களுக்கு உண்டாகும். திங்கட்கிழமை தொடங்கி புதன்கிழமை காலை வரை 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். இந்த 11ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்ற போது வருமானம் என்பது எதிர்பார்த்த வருமானமும் எதிர்பாராத வருமானமும் எதிர்பார்த்த சந்தோஷமும் உண்டாகும் என்பது நேதி. அப்போ 11ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்ற போது ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை கூட உண்டாகும். புதன்கிழமை காலை தொடங்கி வெள்ளிக்கிழமை மாலை வரையில்
12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அப்போது எதிர்பாராத செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. வரவுகள் தடைப்படவும் வாய்ப்புகள் இருக்கிறது. வரவு தடைப்பட்டாவே உங்களுக்கு அதுவே மனசில் ஒரு பலவீனம் வந்துடும். அந்த வரவு தடைப்படவும் வாய்ப்பு இருக்கிறது. சனிக்கிழமை ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கிறார். மீண்டும் ஒரு சந்தோஷமான நிலை. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2.25 நாட்கள் உங்களுக்கு செலவுகள் அதிகரிப்பதற்கும் மற்ற நாட்கள் லாபம் வருவதற்கும் தொழில் மீது அக்கறை கொள்கின்ற நாட்களாகவும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கிறது. இந்த வாரத்தில் ஒரே ஒரு துருப்புச்சீட்டில் 2 துருப்புச்சீட்டுகள் உங்கள் கைவசம் இருக்கு. ஒன்று, சனி பகவான் 7ஆம் இடத்துல இருக்காரு, அது துருப்புச்சீட்டு கிடையாது. சூரியனும் 7ஆம் இடத்துல இருக்க உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியை பார்க்குறாரு. சனி சூரியன் சேர்க்கை ஏற்படுகிறது. அப்போ சனி சூரியன் சேர்க்கை ஏற்படும் போது ஒரு டென்ஷன் அதிகரிப்பதற்கு, வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் ஒரு நெருடல் உண்டாவதற்கு, நட்புகளிடம் ஒரு பிளவு உண்டாவதற்கெல்லாம் இந்த வாரம் வழிகள் இருக்கிறது, ஏற்படக்கூடிய நிலை இருக்கிறது. அப்போ உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாரையும் நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காமல் உங்களுடைய வேலையை நீங்களே செய்வது நன்மையாக இருக்கும். இது ஒரு பக்கம். இந்த நேரத்தில் 7ஆம் இடத்தில் சனி, 8ஆம் இடத்தில் ராகு, 2ஆம் இடமான தன குடும்பஸ்தானத்தில் கேது பகவான். இந்த 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம், மறைவு ஸ்தானம் சொல்லிட்டு போகலாம். அங்கே போய் ராகு உட்கிறார். அப்போது உடலுக்கு ஒரு இனம் புரியாத நோயை கொடுத்து உங்களை சங்கடப்படுத்தணும். கிரகம் என்ன பண்ணுன்னா ஏதாகிலும் ஒரு வகை தான் சங்கடத்தை உண்டாக்குவாங்க. ஒன்று அஷ்டமத்தை உண்டாக்கணும், அஷ்டமத்தை உண்டாக்கலையா நோயை கொடுத்து சங்கடப்படுத்தணும், நோயை கொடுத்து சங்கடப்படுத்தலையா அவமானத்தை கொடுத்து சங்கடப்படுத்தணும், ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. இப்போ இந்த 3 கேட்டகரியில் ஏதோ ஒரு கேட்டகரி நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும். குடும்பத்தில் கூட நிம்மதி இருக்காது. இது ஒரு பக்கம். ஆனால் ஏதோ ஒரு வண்டி ஓடிக்கிட்டே இருக்காது. எப்படி நீங்களே கேட்கலாம். எல்லாமே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம், ஆனால் இருக்கோம், அது எப்படின்னு கேட்கலாம். அப்போது இந்த குரு பகவான் பார்வைன்னு ஒன்று இருக்கு பாருங்க, அந்த பார்வை மட்டுமே போதும். பட்டு போன மரத்தை கூட ஒரு சொட்டு தண்ணி துளிக்க வைக்கிற மாதிரி குரு பகவான் பார்வை ஒரு ராசிக்கு உண்டாகின்ற போது அந்த ராசினருக்கு வாழ்க்கையில் சுபிட்சங்கள் உண்டாகும் என்பது பொதுவான விதி. அந்த குரு பகவான் பார்வை மட்டும்தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு யோகத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறது, உங்களை மனிதனாக நடமாட வைத்துக் கொண்டிருக்கிறது. இன்னொரு விஷயம் இருக்கு, ஒரு அற்புதமான விஷயம். 8ஆம் இடத்தை பற்றி சொன்னேன். ஆனால் 6ஆம் இடத்துல போய் உட்காரக்கூடிய யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் போய் உட்கார்ட்டார். செவ்வாய் இப்பொழுதும் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். இப்போ 4ஆம் இடத்துக்குரிய அதிபதி அவர், உங்களுக்கு பாக்கியாதிபதியும் செவ்வாய் பகவான் தான் உங்களுக்கு. அவர் போய் இப்போ 6ல் சஞ்சரிக்கிறார். 6ல் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கின்ற போது இதுவரையில் உடலில் இருந்த சங்கடங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும் என்பது பொதுவான விதி. எதிரிகளோ மறைமுகமாக தொல்லைகள் கொடுத்தவர்களோ உங்களை விட்டு விலகிச் செல்வார்கள். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும். இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஐயோ அவ்வளோ செலவு பண்ண, ஐயோ இவ்வளோ செலவு பண்ண, எந்த நோய் கண்டுபிடிக்க முடியல, ஓடிக்கிட்டே இருக்கும், உடம்பு சரியாக இருக்கும். இந்த செவ்வாய் 6ஆம் இடத்துல வந்திருக்காரு. இப்போ கொஞ்சம் புலப்படும் உங்களுக்கு. சரி, இனிமேல் நம்ம உடம்பு தேறிடும், நடமாட ஆரம்பிக்க முடியும், நடமாட முடியும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இனி வர ஆரம்பிக்கும். கிரகம் மட்டும்தாங்க, கிரகம் இந்த இடத்துல சஞ்சரிக்கின்ற போது இந்த பலனை உண்டாக்குவாங்க. இது தெரியாம வைப்பு சூனியம் அது இதுன்னு நம்முடைய மனிதர்கள் குழப்பிட்டு இருக்காங்க. இப்போ 6ஆம் இடம் செவ்வாய் வந்துட்டாரு, ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையை உங்களுக்கு வழங்குவார், வழக்குகளிலிருந்து உங்களை பாதுகாப்பார். இந்த நேரத்தில் சுக்கிர பகவான் 6ஆம் இடத்தில், புத பகவான் 7ஆம் இடத்தில், இந்த 2 விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமற்ற விஷயங்கள். இந்த வாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் வேண்டாம். வாழ்க்கை துணையிடம் கூட கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக அனுசரித்து செல்வது நன்மையாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் சிம்மத்தில் பிறந்த அனைவருக்குமே 19ஆம் தேதி யோகமான தேதியாக இருக்கும். பூரத்தில் பிறந்தவர்களுக்கு 24ஆம் தேதி யோகமான தேதியாக இருக்கும். உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 19ஆம் தேதி யோகமான தேதியாக இருக்கும். இந்த வாரத்தில் வராகியை வணங்கி வழிபட்டு வாருங்கள், எல்லா விதமான சங்கடங்களும் விலகும். அதற்கு மேலாக உங்களுக்கு மனதில் நெருக்கடி இருந்தால் குலதெய்வத்தை வணங்கி வழிபட்டு வாருங்கள், நெருக்கடிகளும் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். கன்னி ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக ஒரு சில ராசியை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சங்கடங்கள் அதிகமாக இருக்கும். ஒரு சில ராசியை பார்த்தீங்கன்னா யோகம் அதிகமாக இருக்கும். யோகமாக இருந்தாலும் சரி, சங்கடமாக இருந்தாலும் சரி, எல்லா நிலையிலும் ஒரே மாதிரியாக இருப்பவர்கள் கன்னி ராசியில் பிறந்தவர்கள்.
எந்த சங்கடம் வந்தாலும் சமாளித்திடக்கூடிய சக்தி, அமைதியாக போகக்கூடிய ஒரு மனப்பான்மை என்பது கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்கும். அதே நேரத்தில் உங்கள் வாழ்க்கையின் மீதான அக்கறை அதிகபட்சமாக இருக்கும். எப்படி குறித்த இலக்கை சென்று அடைவது, அதற்காக எப்படி செல்வது என்ற நோக்கம், குறிக்கோள் எல்லாம் உங்களுக்குள் அழுத்தமாக இருக்கும். அதை நோக்கிய பயணிப்பீர்கள். அதற்குள்ளாக அவமானப்பட்டாலும் ஏற்றுக்குவீங்க, எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொண்டு உங்களுடைய இலக்கை நோக்கி மட்டுமே பயணித்துக் கொண்டிருப்பவர்கள் கன்னிராசி பிறந்தவர்கள். சரி, இந்த வாரம் எந்த கிரகம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது, எந்த நிலை அந்த கிரகங்களால் உங்களுக்கு உண்டாகப் போகிறது என்பதை பார்க்கின்ற போது, ஞாயிற்றுக்கிழமை பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். இப்போ கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்திலிருந்து சந்திராஷ்டம நாட்கள், சங்கடங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். இந்த வாரம் பிறக்கின்ற போதே உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான, யோகமான, தெய்வ அருளோடு கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை காலை வரையில் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தில். அப்போ உத்தியோகம், தொழில், வியாபாரம் போன்றவற்றில் அக்கறை அதிகரிக்கும், எதிர்பார்ப்புகள் நிறைவேறும், லாபம் உண்டாகும், சொல்லிக்கிட்டே போகலாம். புதன்கிழமை காலை தொடங்கி வெள்ளிக்கிழமை மாலை வரையில் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில். இப்போ தொடர்ந்து உங்களுக்கு இந்த வாரம் ஒரு யோகமான வாரமாக இருக்கிறது. எதிர்பார்த்த பண வரவு என்பது முதலில் வர ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு புதிய சொத்தும் சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வெள்ளிக்கிழமை மாலை இரவு வரையில் கூட உங்களுக்கு ஒரு யோகமான நிலை என்று சொல்லலாம். வெள்ளிக்கிழமை இரவிற்கு பிறகு சனிக்கிழமை வரையில் 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிற செலவுகள் காத்து கொண்டிருக்கிறது. வெளியூர் போகலாம், இல்லை வேற ஏதாவது குடும்பத்துக்காக செலவு பண்ணலாம், இதெல்லாம் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. இந்த வாரம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாபாதிபதி சந்திர பகவான் கன்னிராசியில் இருக்கு. அவர் இந்த வாரம் முழுவதும் உங்கள் லாபத்தை வழங்கிட இருக்கிறார். இது உங்களுக்கு பெரிய சந்தோஷமான தகவல். அடுத்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு கிரகமாக இப்போது உங்களுக்கு வழிகாட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. முதல் தான் சனி பகவான் 6ஆம் இடத்துக்கு வந்தார். 6ஆம் இடத்துக்கு சனி சஞ்சரிக்க ஆரம்பித்த பிறகுதான் கொஞ்சம் எழுந்து நீங்கள் நடமாட ஆரம்பிச்சிருக்கீங்க. உடம்புல கொஞ்சம் தைரியம் வந்திருக்கு, நோய் நொடிகள் விலக ஆரம்பிச்சிருக்கு, எதிரிகள் விலக ஆரம்பிச்சிருக்காங்க, ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் உண்டாகி இருக்கு. எல்லாவற்றையும் நம்மால் சமாளித்துக் கொள்ள முடியும் என்ற நிலை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்க ஆரம்பித்த பிறகு. இந்த நேரத்தில் இப்பொழுது சூரியனும் அங்கு இணைகிறார். பொதுவாக இந்த சனி சூரியன் இணைவு சொல்லுவாங்க. ஆனால் எங்கே என்ன இணைந்தாலும் என்னுடைய பார்வையில் எந்த இடத்தில் ஒரு கிரகம் சஞ்சரிக்கிறதோ அந்த இடத்திற்குரிய பலனை அந்த கிரகம் கொடுத்தாகும். அப்போ 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சூரிய பகவான் அரசு வழியிலான சங்கடங்களிலிருந்து உங்களை பாதுகாப்பார். அவரும் சேர்த்தே உங்களை துணிச்சலாக நடைபெற வைப்பார். வழக்குகளிலிருந்து உங்களை விடுவிப்பார். ஒரு புதிய திட்டத்தை தீட்டி அதை செயல்படுத்தக்கூடிய அனுமதியை உங்களுக்கு வழங்குவார். அப்போ இந்த 2 கிரகங்களும், ராஜ கிரகங்களும் சனி பகவானும் உங்களுக்கு இந்த வாரத்தில் மிகப்பெரிய யோகத்தை வழங்கிட இருக்கின்றார்கள். அடுத்து சுக்கிர பகவான் 5ஆம் இடத்தில். ஒரு பொன்பொருள் சேர்க்கை என்பது இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கு. முதலே உங்களுக்கு சொன்ன சொத்து வாங்குவீங்கன்னு. அப்போது உங்கள் ராசிநாதனுடைய சஞ்சார நிலையை பார்த்தீங்கன்னா அதுக்கு சாதகமாக இருக்குது. ஒரு சிலருக்கு கண்டிப்பாக புதிய சொத்து சேரும், இல்லை புதிய ஒப்பந்தங்கள் உண்டாகும். இந்த வாரத்தில் ஒரு யோகமான நிலை புத பகவான் உங்களுக்கு ஏற்படுத்துவார். 4 கிரகங்கள் உங்களுக்கு அற்புதமான, சந்திரனையும் சேர்த்து 5 கிரகங்கள் அற்புதமான பலன்களை இந்த வாரம் உங்களுக்கு வழங்கிட இருக்கிறார்கள். குரு பகவான் 8ஆம் இடத்தில் அஷ்டமஸ்தானத்தில் இருந்தாலும் அவருடைய பார்வையை பாருங்க, அது 12ஆம் இடத்தில், 2ஆம் இடத்தில், 4ஆம் இடத்தில். இப்போ பணவரவுக்கு குறைச்சல் இருக்காது, சந்தோஷத்துக்கு குறைச்சல் இருக்காது, எல்லாமே இருக்கும். முடிஞ்சு போச்சு. அடுத்து செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்தில். பிள்ளைகள் வழியாக சில நெருக்கடிகள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். பிள்ளைகள் மீது அக்கறை செலுத்த வேண்டியதாக இருக்கும். பூர்வீக சொத்துகளில் சில சங்கடங்கள் அல்லது பூர்வீக சொத்துக்களை விற்க வேண்டிய சூழ்நிலையும் சிலருக்கு ஏற்படும். ராகு பகவான் 7ஆம் இடத்தில், கேது பகவான் ஜென்மத்தில். இது தாங்க மிக முக்கியமான ஒரு தகவல் உங்களுக்கு. இது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, முதல்ல நீ புரிஞ்சுக்கணும், இந்த வயதெல்லாம் ஒரு காரணமே கிடையாதுங்க. அந்த வாழ்கின்ற நாட்களில் ஒரு சில குறிப்பிட்ட கிரகங்கள் குறிப்பிட்ட இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது அந்த மனிதனுக்கு ஆசைகளை உண்டாக்கும் என்பது பொதுவான விதி. இது மாற்ற முடியாது. 18 வயசு தான் ஆசை வரணும், இல்லை 50 வயசுலேயும் ஆசை வரும். புரியுங்களா? அப்போ 7ஆம் இடத்தில் கலத்திரஸ்தானம், நட்பு ஸ்தானம் எல்லாம் சொல்லிட்டே போகலாம். அங்கே போய் ராகு சஞ்சரிக்கிறார். இங்கே முதல்ல ஒரு விஷயத்தை உண்டாக்கிட்டார். அப்போ ஜென்ம ராசிக்குள்ள கேது இங்கே ஒரு பிளவையும் பிரச்சனை உண்டாக்கிட்டாரு.
வாழ்க்கையில் குடும்பத்தில் ஒரு சங்கடத்தை ஏற்படுத்திட்டார், ஒரு பிளவை உண்டாக்கிட்டார். 7ஆம் இடத்துல போய் ராகு. அப்போ ஆசை எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா, ஆசை பணத்தின் மீது போனால் பரவாயில்ல, சொத்தின் மீது போனால் பரவாயில்ல, ஆனால் இங்கே வேறு துணையின் மீது போகும் ஆசை. அப்போது இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் எதிர்ப்பாளினரிடம் எச்சரிக்கையாக இருந்து கொள்வது நன்மையாக இருக்கும். எந்த வகையிலாவது நீங்கள் எதிர்பார்த்து உதவியை எதிர்பார்த்து போனால் கூட அந்த நட்பு வேறு மாதிரி ஒரு சாயத்துக்குள்ளே வந்துடும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. இந்த வாரத்தில் கன்னி ராசியில் பிறந்தவங்க அனைவருக்குமே 23ஆம் தேதி யோகமான தேதியாக இருக்கும். உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 19ஆம் தேதியும், அஸ்தத்தில் பிறந்தவர்களுக்கு 20ஆம் தேதியும், சித்திரையில் பிறந்தவர்களுக்கு 18ஆம் தேதியும் யோகமான தேதியாக இருக்கும். விஷ்ணு துர்க்கையை வணங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் போகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். துலாம் ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் உங்கள் ராசிக்குரிய பலன்களை இந்த தளத்தின் வழியாக வழங்கிக் கொண்டிருக்கிறேன். இந்த தளத்தில் நான் வழங்கிக் கொண்டிருக்கின்ற பதிவுகள் அனைத்தும் கிரக சஞ்சார நிலைகளை மையமாக வைத்து மட்டும்தான் என்பதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதில் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் எங்களை தொடர்பு கொண்டு பேசலாம். இந்த வலைத்தளத்தில் எங்களுடைய அலைபேசி எண்ணும் இருக்கிறது. உங்களுடைய பதிவுகளையும் இங்கே செய்யலாம். உங்களுடைய பதிவுகள், விமர்சனங்கள் எதிர்மறையாக இருந்தாலும் சரி, நேர்மறையாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். சரி, இந்த வாரம் எந்த கிரகம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது பார்க்கின்ற போது, ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதல் நாள், அந்த நாளில் சந்திர பகவான் 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சந்திருக்கிறார். அப்போ சந்திராஷ்டமம். ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாள். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, அது முதல் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நெருக்கடி இருக்கும், இல்லை அலைச்சல் இருக்கும், தேவையற்ற பிரச்சனைகள் தேடி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். கொஞ்சம் நீங்கள் அமைதியாக இருப்பது ஞாயிற்றுக்கிழமை அவசியமான ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்து திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை காலை வரையில் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில். அப்போ எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நிலை, தொழில் விருத்தியாகக்கூடிய நிலை, தெய்வ அருள் கிடைக்கக்கூடிய நிலை, பெரியோர்களின் ஆசீர்வாதங்களால் பதவி, பட்டம், பொறுப்பு இவையெல்லாம் ஏற்படக்கூடிய நிலையும் உண்டாகும். புதன்கிழமை காலை தொடங்கி வெள்ளிக்கிழமை மாலை வரையில் 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தில் தொழில் மீது அக்கறை அதிகரிக்கும், உத்தியோகத்தில் கவனம் செல்லும், பொறுப்புகள் கூடும், உழைப்பு அதிகரிக்கும், லாபம் கூடும் சொல்லிட்டு போகலாம். சனிக்கிழமை 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில். இந்த வாரத்தில் முதல் ஒரு நாள் மட்டும் உங்களுக்கு சங்கடமாக இருக்க, மற்ற 6 நாட்களும் உங்களுக்கு யோகமான நாட்களாக இருக்கிறது. இது சந்திர பகவானின் சஞ்சார நிலையை வைத்து. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா, கடந்த வாரங்களில், கடந்த மாதங்களில் ரொம்ப அதிகபட்சமான சங்கடங்களை சந்தித்து வந்த ராசி தான் துலாம் ராசி. எல்லா விதமான அவமானத்தையும் அடைஞ்சிட்டீங்க. இதுக்கு மேலே அவமானம் அடைவதற்கு எதுவுமே இல்லை. எல்லா முயற்சிகளுமே தோல்வி என்ற நிலை தான் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். ஆனால் இப்போ மறுபடியும் சொல்கிறேன், இப்போ 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் குரு பகவான். குரு பகவான் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது அவருடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திலும், உங்களுடைய ஜென்ம ராசியிலும், உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்திலும் பதிகிறது. அப்போ இதுவரையில் தடைப்பட்டிருந்த வருமானங்கள் வர ஆரம்பிக்கும், தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். ஒரு பக்கம் ஜென்ம ராசிக்கே குரு பகவான் பார்வை பதிகின்ற போது உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும், அந்தஸ்து உயரும், வெளி வட்டாரத்தில் நீங்கள் பிரபலமானவர்களாக மாறக்கூடிய ஒரு வழி இருக்கிறது. இன்னும் ஒரு சூழ்ச்சி சொல்லலாம், திருமண வயதினராக இருந்தால் திருமணம் கூடி வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. வரன் வந்து சேரும். 3ஆம் இடத்திற்கு குரு பகவான் பார்வை தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போ குரு பகவானின் பார்வைகளும் சஞ்சார நிலையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. வாழ்க்கை துணையும் உங்களுக்கு அனுசரித்து செல்வார், நீங்களும் அவரை அனுசரித்து செல்வீர்கள். நண்பர்களாலும் உங்களுக்கு ஆதாயம் இருக்கிறது இந்த வாரத்தில். இதற்கு மேலே பார்த்தீங்கன்னா, ராகு பகவான் 6ஆம் இடத்தில். இவ்வளோ நாள் மறைமுகமாக தொல்லைகள் யார் யார் கொடுத்து வந்தார்களோ அவ்வளோ அடையாளம் கண்டுபிடிச்சிருவீங்க. உடம்புல கூட இயங்க முடியாத அளவுக்கு சில சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கும். இப்போ அந்த நிலையெல்லாம் மாறி சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய நிலையும், எதிரிகளை விரட்டி அடிக்கின்ற நிலையும், உங்களை விட்டு எதிரிகள் விலகி சென்று விடுவார், விரட்டி அடிக்கின்ற நிலையும், வழக்குகளில் வெற்றி அடையக்கூடிய நிலையும் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏற்படும்.
இந்த 3 கிரகங்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கின்றார்கள். இந்த நேரத்தில் சூரிய பகவானும் சனி பகவானும் 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற போது சொத்து விவகாரத்தில் சில சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்தில். அப்போ ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு கிரகத்தும் அவர்கள் செய்கின்ற பணியை அவர்கள் கண்டிப்பாக செய்வாங்க. குரு கொடுப்பதை யாரும் தடுக்க முடியாது, அவர் கொடுப்பார். ராகு செய்கின்ற பலன்களை அவர் தடுக்க முடியாது, அவர் செய்வார். இவர்கள் செய்கின்ற பலனையும் தடுக்க முடியாது, இவருடைய பலனையும் இவர்கள் வழங்குவார்கள். கேது பகவான் 12ஆம் இடமான மோட்சஸ்தானத்தில். அப்போது தெய்வ அருள் என்பது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சமாளிப்பீங்க. இந்த வாரத்தில் சுக்கிரனும் புதனும் உங்களுக்கு சாதகமான இடத்தில் இல்லை, நிலையில் சஞ்சரிக்கவில்லை. அதனால் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதை முடிந்தவரை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். சொத்து சேர்க்கை என்பது இந்த வாரம் வேண்டாம், அடுத்த வாரம் பார்த்து கொள்ளலாம். கொஞ்சம் எதிர்ப்பாளினர் விஷயத்தில் கூட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். சுக்கிர பகவான் 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். இந்த வாரத்தில் துலாம் ராசினருக்கு 24ஆம் தேதி யோகமான தேதியாக இருக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 18ஆம் தேதியும், சுவாதியில் பிறந்தவர்களுக்கு 22ஆம் தேதியும், விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு 21ஆம் தேதி யோகமாக இருக்கும். குரு பகவானை வணங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். விருச்சிக ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக ஒவ்வொரு ராசினரை பற்றி அவருடைய தன்மைகளை பற்றி சொல்லிட்டு இருக்கு. பலமுறை சொல்லிட்டு அவங்களை பற்றி ஒரு உறுதியானவர், ஒரு செயலை கையில் எடுத்து விட்டால் அதை நிறைவேற்றி முடிக்கின்றவரையில் உங்களுக்கு முயற்சி இருக்கும். இங்கே 2 விதமான ஒரு விஷயம் இருக்குது. ஒன்று, மேஷராசிக்கு அதிபதியும் செவ்வாய் பகவான் தான், விருச்சிக ராசிக்கு அதிபதியும் செவ்வாய் பகவான் தான். மேஷ ராசியில் ஒரு நெருப்பாக ஜொலிப்பவர், இங்கே நீராக நமக்கு காட்சி தருபவர். அப்போது நெருப்பு மேல் நோக்கி உயரும், நீர் சமதளத்தில் படர்ந்து கொண்டே இருக்கும். அப்போது உங்களுடைய எல்லைகள் என்பது விரிந்து கொண்டே இருக்கும். இதை பற்றி பலமுறை சொல்லிட்டேன். இந்த செவ்வாயுடைய ஆதிக்கத்தில் பிறந்த எல்லோருக்கும் பூமி யோகம் என்பது நிச்சயமாக இருக்க செய்யும். அப்போ பூமிக்கு சொந்தக்காரராக நீங்கள் இருப்பீர்கள். தைரியமானவராக, துணிச்சல் மிக்கவராக, வலிமை மிக்கவராக இருப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய ஒரு பக்கம். இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைக்கேற்ப எல்லாமே மாறிட்டு இருக்கும். இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்ற போது குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும், நண்பர்களால் ஆதரவு உண்டாகும், வாழ்க்கை துணையால் நன்மைகள் ஏற்படும், லாபம் அதிகரிக்கும், எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். அதுபோல திங்கட்கிழமை தொடங்கி புதன்கிழமை காலை வரையில் 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். அதுதான் சந்திராஷ்டம நாட்கள். மாதத்திற்கு ஒரு முறை இப்படி ஒரு சூழ்நிலை வரும். ஒரு 2.25 நாட்கள் இப்படி வரும். அப்போது திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை காலை வரையில் புதிய முயற்சிகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். செய்து வரும் தொழிலில் அக்கறையுடன் இருக்க வேண்டும். கவனச்சிதறல் என்பது உங்களுக்கு வந்துவிடக்கூடாது. உங்களுடைய மனதில் வேறு குழப்பங்களுக்கு இடம் அளிக்காமல் செயல்பட வேண்டும். இதை நீங்கள் மனதில் வச்சுக்கணும். புதன்கிழமை காலை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரையில் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில். அப்போது இந்த 2.25 நாட்கள் இருந்த சங்கடங்கள் புதன்கிழமை காலையில் மாறிவிடும். வெள்ளிக்கிழமை இரவு வரையில் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில். அப்போது அதற்கு முன்னாள் 2 நாட்கள் பட்ட கஷ்டங்கள் பார்த்தீங்கன்னா பின்னால் மறைய ஆரம்பித்து விடும். வருமானம் வர ஆரம்பித்து விடும். அதுக்கு மேலாக சனிக்கிழமை 10ஆம் இடத்தில் ஜீவனஸ்தானத்தில். அப்போ தொழில் மீதான சிந்தனை உங்களுக்கு அதிகரிக்கும். அதை விருத்தி செய்வது, அதில் லாபம் அடைவது போன்ற சிந்தனைகள் உண்டாகும். அதை செய்து முடிப்பீர்கள். இந்த வாரத்தில் 2.25 நாட்கள் மட்டும் உங்களுக்கு சந்திராஷ்டமம், மற்ற நாட்கள் உங்களுக்கு யோகமான நாட்களாக இருக்கிறது. மற்ற ரீதியில் பார்க்கின்ற போது இது நாள் வரையில் ஒரு கிரகம் மட்டும்தான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரித்து கொண்டிருந்தது. அது என்னன்னா கேது பகவான். 11ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரித்து வரும் காரணத்தினால் வருமானத்தில் தடை இல்லாமல் இருக்கிறது உங்களுக்கு. பொதுவாக இந்த வெளிநாட்டு தொடர்பு, ஐடி ஃபீல்டு எல்லாமே இந்த கேது ராகு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான். அப்போது இது சம்பந்தப்பட்ட தொழில்களில் இருப்போருக்கு வருமானத்தில் எந்த விதமான தடையும் இருக்காது. அதற்கு மேலாக ராகு பகவான் 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அப்போ குழந்தை அருளும் உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகளால் இருந்த சங்கடங்களும் விலக ஆரம்பிக்கும். ஒரு யோகமான நிலை தான். வெளிநாட்டு தொடர்புகள் கூட ஒரு யோகத்தை உண்டாக்கும். நீங்கள் எந்த தொழிலில் இருக்கின்றீர்களோ அந்த தொழில் லாபத்தை அடையக்கூடிய நிலை, காணக்கூடிய நிலை இப்பொழுது ஏற்படும். இப்போ ஒரு புதிய கிரகம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்க ஆரம்பித்திருக்கிறார் இந்த வாரத்தில். இப்போ இதுநாள் வரையில் இந்த சங்கடங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி நீங்கள் என்ன முயற்சியை மேற்கொள்கின்றீர்களோ அந்த முயற்சி வெற்றி அடையக்கூடிய நிலை
இந்த வாரத்தில் தொடங்குகிறது. 45 நாட்கள் செவ்வாய் பகவான் வீட்டில் சஞ்சரிப்பார். அப்போ 3ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கின்ற காரணத்தால் அவர் உங்கள் ராசிநாதன் என்பதால் உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றி அடையும். நினைத்ததை உங்களால் சாதித்து கொள்ள முடியும். தைரியமும் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் ஏற்படும். இது நம்மளால முடியும் அப்படி ஒரு வேகம் இருக்கும், நம்பிக்கை இருக்கும். இந்த நேரத்தில் குரு பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரித்தாலும் அவருடைய பார்வைகள் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்திலும் 12ஆம் இடத்திலும் 2ஆம் இடத்திலும். இப்போ குடும்பத்திற்கு அடிப்படையான விஷயங்களுங்க, குடும்பம், பணவரவு, இந்த இரண்டையும் குரு பகவான் நிறைவேற்றுவார். குடும்பத்தை பாதுகாப்பார், பணவரவை உண்டாக்குவார், தொழிலை விருத்தியடைய வைப்பார். இதெல்லாம் இருக்கு. சுப செலவுகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது குரு பகவானின் பார்வைகளின் காரணமாக. சனி பகவான் 4ஆம் இடத்தில் நீங்க ஓடிக்கிட்டே இருக்கீங்க. சூரியனும் 4ஆம் இடத்துல இருக்காரு. அலைச்சல் அதிகமாக இருக்கும். அதன் காரணமாக உடல் சோர்வடையக்கூடிய நிலை கூட ஒரு சிலருக்கு ஏற்படும். தூக்கம் இல்லை, வேலைக்கு சாப்பாடு இல்லை, அலைச்சல் அதிகமாக இருக்கு, வேலை அதிகமாக இருக்கு. இதன் காரணமாக உடல் சோர்வடைவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். சுக்கிர பகவான் 3ஆம் இடத்தில், புத பகவான் 4ஆம் இடத்தில். இந்த வாரத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நிலையினை சுக்கிரனும் புதனும் ஏற்படுத்துவார்கள். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும், பணவரவு அதிகரிக்கும், உங்களுடைய அறிவாற்றல் வெளிப்படும். ஒரு பக்கம் எல்லாமே இருக்கும். அப்போ உடல்நிலையில் மட்டும் கூடுதல் கவனம் நீங்கள் செலுத்தி வரணும். இந்த வாரத்தில் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு 18ஆம் தேதி யோகமான தேதியாக இருக்கும். விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு 21ஆம் தேதியும், கேட்டையில் பிறந்தவர்களுக்கு 23ஆம் தேதியும் யோகமான தேதியாக இருக்கும். முருகனை வணங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். தனுசு ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் உங்களுக்குரிய பலன்களை இந்த தளத்தின் வழியாக வழங்கி கொண்டிருக்கிறேன். கிரகங்கள் எந்த ராசிக்குள் சஞ்சரிக்கின்றார்களோ அதை வைத்து அந்த ராசி உங்கள் ராசிக்கு எந்த இடமாக இருக்கிறதோ அந்த இடத்தில் அவர் சஞ்சரிக்கின்ற போது எந்த விதமான பலன்களை வழங்குவார்களோ அதனுடைய அடிப்படையினை வைத்து உங்களுக்கு பலன்களை வழங்கி கொண்டிருக்கிறேன். பொதுவாக இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை, துணிச்சல், மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய நிலையெல்லாம் பொதுவாகவே இருக்கும். மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடியவர்களாகவும் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் இருப்பீங்க. ஆசிரியர்களாக, வழக்கறிஞர்களாக, தலைமை வகிப்பவர்களாக, மத போதகர்களாக எல்லாமே தனுசு ராசியில் இருப்பீங்க. ஒரு வாக்கு வன்மை என்பது உங்கள்கிட்ட இருக்கும். ஏன்னா குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் நீங்கள். இந்த வாரம் உங்களுக்கு எந்த கிரகம் சாதகமாக இருக்கிறது பார்க்கின்ற போது முதல் சந்திர பகவான் ஞாயிற்றுக்கிழமை 6ஆம் இடத்தில் சந்திருக்கிறார். இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு யோகமான ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லா வகையிலும் நிறைவேறக்கூடிய வகையில் இருக்கும். ஒரு ஆரோக்கியம், சந்தோஷம் எல்லாமே இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ஏற்படும். திங்கட்கிழமை தொடங்கி புதன்கிழமை காலை வரையில் 7ஆம் இடத்தில் நட்பு ஸ்தானத்தில், கலத்திர ஸ்தானத்தில். அப்போ வாழ்க்கை துணையோடு இருப்பவர்களுக்கு வாழ்க்கை துணையால் அனுகூலம், நண்பர்களால் ஆதாயம், எடுக்கின்ற முயற்சிகளில் வெற்றி என்பதெல்லாம் புதன்கிழமை காலை வரையில் உங்களுக்கு இருக்கும். புதன்கிழமை காலை தொடங்கி வெள்ளிக்கிழமை மாலை வரையில் சந்திர பகவான் 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எல்லா விஷயத்திலுமே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். புதிய முயற்சிகளை முடிந்தவரை ஒத்தி வைப்பது நன்மையாக இருக்கும். வெளியூர் பயணத்தில் கவனமாக இருக்க வேண்டும். சனிக்கிழமை 9ஆம் இடத்தில். அப்போ மீண்டும் ஒரு நல்ல நிலைமை வந்துடுது. இடையில் 2.25 நாட்கள் இந்த வாரத்தில் நீங்கள் கவனமாக இருந்தால் போதும். அதை நீங்கள் குறித்து வைத்துக்கொண்டு செயல்படுங்கள். புதிய முயற்சிகள் வேண்டாம், புதிய ஒப்பந்தங்கள் வேண்டாம், சொத்து சேர்க்காத நாட்களில் வேண்டாம். வெளியூர் பயணத்தை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். சரி, இந்த நேரத்தில் எந்த கிரகம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது? உங்கள் ராசிநாதன் தான். அவர் 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்களுடைய ராசியை தன்னுடைய 9ஆம் பார்வையின் வழியாக பார்த்து கொண்டிருக்கிறார். பொதுவாக குரு பார்வை ஒருத்தர் வந்துட்டாவே அவருக்கு எல்லா விதமான செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் உண்டான்னு சொல்லுவாங்க. திருமணமே ஆகாமல் இருப்பவர்களுக்கு திருமணம் நடைபெறும் சொல்லுவாங்க. வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு வேலை உண்டாகும் சொல்லுவாங்க. அப்போ குரு பார்வை உங்களுக்கு உண்டாகி இருக்கு. அரசியல்வாதிகளாக இருந்தால் புதிய பொறுப்புகள் வந்து சேரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தால் எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு உண்டாகும். திருமண வயதனுக்கு வரன் வரும். இதற்கு அடுத்த கட்டமாக 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கும் குரு பகவான் பார்வை பதிக்கிறது, உங்களுடைய பாக்கியஸ்தானத்திற்கு. இப்போ பாக்கியம் என்பது நிச்சயமாக உங்களுக்கு இருக்கிறது. 11ஆம் இடமான லாபஸ்தானம், இளைய தாரஸ்தானத்திற்கும் குரு பகவானின் பார்வை இருக்கிறது. இந்த குரு பகவான் ராசியை பார்க்கின்ற போது பார்த்தீங்கன்னா திருமணமாகாதவர்களுக்கு திருமணத்தை ஏற்படுத்தி வைப்பார். 11ஆம் இடத்தை பார்க்கின்ற போது திருமணம் ஆனவர்களாக இருந்தாலும் சரி, திருமணம் முடிந்து வாழ்க்கையை விட்டு வெளியில் வந்தவர்களாக இருந்தாலும் சரி,
அவர்களுக்கு மீண்டும் ஒரு வாழ்க்கையை கொடுப்பார். இதுவும் பொதுவான விதி. சுய ஜாதகத்தை பார்த்தால் இதோடைய அம்சங்களை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். அப்போ 11ஆம் இடத்திற்கு குருவின் பார்வை உண்டாகிறது, லாபம் உண்டாகப் போகிறது, அதே நேரத்தில் வேறொரு நட்பும் உண்டாகப் போகிறது. இது பொதுவான விதி தான், ஜோதிட விதி. அடுத்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் 3ஆம் இடத்தில், சனி பகவானும் 3ஆம் இடத்தில். பொதுவாக இந்த சூரியன் சனி சேர்க்கை ஒரு உஷ்ண சம்பந்தமான, கோப சம்பந்தமான, நெருப்பு சம்பந்தமான விஷயங்களை உண்டாக்கும் என்றாலும் உங்கள் ராசிக்கு அவர்கள் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது உங்களுடைய முயற்சிகளை வெற்றியாக்குவார்கள். அலுவலகத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கு, எவ்வளோ நாள் உங்களுக்கு எதிர்ப்பாக செயல்பட்டிருப்பாங்க, இல்லை மெமோ வாங்கியிருப்பீங்க, எல்லாம் நடந்திருக்கும். இல்லை வியாபாரம் செஞ்சவங்களுக்கு நடவடிக்கைகள் ஏதாவது வந்திருக்கும். இப்போ அதெல்லாம் முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுக்கு சாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். 7.5 சனி முடிந்து 3ஆம் இடத்திற்கு சனி பகவான் போயிருக்காரு. இதுவே மிகப்பெரிய யோகம் தான் உங்களுக்கு. ஒரு பொற்காலம் ஆரம்பமாக இருக்கும் உங்களுக்கு. அப்போ சூரியனும் இணைகிறார் உங்களோட. இந்த ஒரு மாதம் முழுக்க பார்த்தீங்கன்னா சூரியனும் உங்களுக்கு சாதகமான பலன்களை வழங்கி அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதியை வழங்குவார். சுக்கிர பகவான் 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். பொருள் வரவிற்கு பஞ்சம் இருக்காது இந்த வாரம். சுகத்திற்கு பஞ்சம் இருக்காது இந்த வாரம். எதிர்பார்ப்பிற்கு எல்லாம் நிறைவேறக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். புத பகவான் 3ஆம் இடத்திலும் கேது பகவான் 10ஆம் இடத்திலும் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால் கொஞ்சம் புதிய முயற்சியில் கொஞ்சம் கவனமாக இருங்க. புதிய ஒப்பந்தங்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க. ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்கு முன்னதாக நன்றாக படித்து பார்த்து அதன் பிறகு கையெழுத்து போடுங்க. ராகு பகவான் 4ஆம் இடத்தை சஞ்சரிக்கிறார். இங்கே தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 4ஆம் இடம் சுகஸ்தானம். இப்போ ராகு என்ன பண்ணுவார்னா சுகத்துக்கு தேடி உங்களை வேற மாதிரி கொண்டு போவார். அப்போது உங்கள் மனம் எந்த அளவிற்கு கட்டுப்பாட்டிற்குள் இருக்கிறதோ அந்த அளவிற்கு அது ஒரு எல்லைக்குள் உங்களை சுருக்கிடுவீங்க. அந்த எல்லை விரிவடைய ஆரம்பித்து விட்டால் உங்களுடைய எல்லாமே மாறிடும். அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துங்க. இந்த வாரத்தில் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு 21ஆம் தேதி யோகமான தேதியாக இருக்கும். பூராடத்தில் பிறந்தவர்களுக்கு 24ஆம் தேதி யோகமான தேதியாக இருக்கும். உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு 19ஆம் தேதி யோகமான தேதியாக இருக்கும். குரு பகவானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். நன்மைகள் அதிகரிக்கும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். மகர ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் உங்கள் ராசிக்குரிய பலன்களை இந்த தளத்தின் வழியாக வழங்கிக் கொண்டிருக்கிறேன். நம்முடைய பதிவுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ராசிக்குள் எந்த கிரகங்கள் சஞ்சரிக்கின்றார்களோ அந்த கிரகங்கள் அந்த ராசி சஞ்சரிக்கின்ற போது எந்த விதமான பலன்களை வழங்குவார்கள் என்ற ஜோதிட தத்துவத்தின் அடிப்படையில் தான் இந்த பலன் வழங்கிட்டு இருக்கும். உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா எல்லா விதமான சங்கடங்களையும் அனுபவிச்சுட்டு தான் இப்போ நிமிர்ந்து நிற்க ஆரம்பிச்சிருக்கீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சங்கடங்கள் விலக ஆரம்பிச்சிருக்கு. ஜென்ம சனி காலகட்டம் முடிந்து இப்போ பாத சனி காலகட்டமாக இருக்கிறது உங்களுக்கு. அப்போது இந்த பாத சனியை ஆரம்பித்த பிறகு பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் பார்த்தா ஒரு பெரிய சங்கடங்கள் விலகின மாதிரி இருக்கும். மறுபக்கம் பார்த்திங்கன்னா ஒரு சங்கடம் வேறு பக்கம் ஏற்பட்டிருக்கும். உடல் ரீதியாக சங்கடங்கள் ஏற்பட்டிருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கும். அது என்ன காரணம்னா 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சனி பகவான் அவருடைய 7ஆம் பார்வை ராசிக்கு 8ஆம் இடத்தின் மீது செலுத்துவார். அந்த 8ஆம் இடத்தின் மீது தன்னுடைய பார்வையை சனி பகவான் செலுத்துகின்ற போது ஒரு ஜாதகருக்கு அவருடைய வாழ்க்கையில் அது ஆயுஷ்தானம் சொல்லுவோம். அங்கே சங்கடத்தை உண்டாக்கணும். அது இல்லை என்றால் வேறு விதமான நெருக்கடி இந்த சங்கடங்கள் கண்டம்னு சொல்லும்போது ஒரு 3-4 கேட்டகரி இருக்கு. முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயத்தை மட்டுமே கையில் எடுத்துக்கொள்வாங்க. நமக்கு அவமானம் வந்தாலும் அதுவும் கண்டம் தான். நமக்கு மற்றவர்களால் நாம் அவமதிக்கப்பட்டாலும் அதுவும் நமக்கு கண்டம் தான். காரு சின்னதாக போய் எங்கேயாவது இடித்தா அது ஒரு கண்டம் தான். அதாவது விடுபட்டு வந்திருக்கிறோம். என்னன்னா ஒரு மனிதன் பிறந்த போதே அவனுக்குரிய ஆயுட்காலம் தீர்மானிக்கப்பட்டுவிடும். இந்த சனி பகவானுடைய சஞ்சார காலத்தில் அந்த சோடையை காட்ட ஆரம்பிக்கும். அப்போ 8ஆம் இடத்தை பார்க்குறாரா, அப்போ என்ன பண்ணுவார், கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்துவார் ஏதாவது வகையில். இது பொதுவான விதி. அப்போது சனி பகவான் 2ஆம் இடத்துக்கு சென்று உங்களுக்கு லாப நிலையை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற போதும் சில சங்கடங்களையும் வழங்கி கொண்டிருக்கிறார். 11ஆம் இடத்தை அவர் பார்த்து லாபத்தையும் வழங்கி கொண்டிருக்கிறார். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். 11ஆம் இடத்தை பார்க்குறாரு,
அது லாபஸ்தானம், லாபத்தையும் வழங்கி கொண்டிருக்கிறார். இப்போ ஒரு பக்கம் யோகமாக இருந்தாலும் மறுபக்கம் சில சங்கடங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய என பக்குவப்பட்டவன் நீங்கள். அப்போ எந்த ரீதியில் நமக்கு சங்கடம் வரும் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். 11ஆம் இடத்தையும் குரு பகவான் சனி பகவான் பார்க்கிறார், இதை புரிஞ்சுக்கங்க. அப்போ உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கிறார், சுகஸ்தானம். அது இது சில சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. எதிர்ப்பாளினர் விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் போதும், கண்டங்கள் என்பது இல்லாமல் போகும். இதுதான் அடிப்படை. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் ஞாயிற்றுக்கிழமை இந்த வாரத்தில் 5ஆம் இடத்தில் பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், இந்த குலதெய்வ வழிபாடு, இறை வழிபாடு, குடும்பத்தோட கோயிலுக்கு போகிறது, ஒரு சந்தோஷமாக இருக்கிறது எல்லாமே இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு இருக்கும். திங்கட்கிழமை தொடங்கி புதன்கிழமை காலை வரையில் 6ஆம் இடத்திற்கு. அப்போது எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய, இதுவரையில் நிறைவேறாமல் இருந்த செயல்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய, முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய நாட்களாக திங்கட்கிழமை முதல் புதன்கிழமை காலை வரை உங்களுக்கு இருக்கும். புதன்கிழமை காலை தொடங்கி வெள்ளிக்கிழமை மாலை வரையில் 7ஆம் இடத்துல. அப்போ நட்புகளால், வாழ்க்கை துணையால் உங்களுக்கு யோகங்கள் உண்டாவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. மன ரீதியாக நீங்கள் அடைய நினைக்கின்ற சந்தோஷத்தை அடைவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. சனிக்கிழமை 8ஆம் இடத்தில், அன்னைக்குத்தான் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அது அஷ்டமத்தில் சந்திரபகவான் சஞ்சரிக்கிறார். இந்த வாரத்தில் மகர ராசினர் சனிக்கிழமை மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்ற கிரகங்களை பார்க்கின்ற போது குரு பகவான் 4ஆம் இடத்தில் சஞ்சரித்தாலும் அவருடைய பார்வை உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலும் 10ஆம் இடத்திலும் 12ஆம் இடத்திலும் பதிகிறது. இப்போ தொழில் மீது அக்கறை அதிகரிக்கும், சுப செலவுகள் அதிகரிக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம். சூரிய பகவான் 2ஆம் இடத்தில், குடும்பஸ்தானத்தில், தனஸ்தானத்தில், வாக்குஸ்தானத்தில் கொஞ்சம் நிதானமாக செயல்படணும். வார்த்தைகளின் நிதானம் வேண்டும். இதற்கு முன்னாடி சனி பகவானும் 2ஆம் இடத்தை சந்திரிக்கிறாரு. உங்களையும் மீறிய வார்த்தையை நீங்கள் விடக்கூடிய நிலை கூட ஏற்படும். யாருக்கும் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம், யாருக்கும் கோபமாக யாரும் பேசவும் வேண்டாம். கேது பகவான் 9ஆம் இடத்தில் தெய்வ அருள் என்பது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரமாக இருக்கும். சுக்கிரனும் புதனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றார்கள். ஒரு பக்கம் வேறு வித சங்கடம் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் யோகம் இருக்குது. ஒரு புதிய சொத்து சேர்க்கை, புதிய பொன்பொருள் சேர்க்கை, பண வரவு என்பதெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. புதிய வாகனம் கூட ஒரு சில வாங்குவீங்க. உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு 19ஆம் தேதி, திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு 20ஆம் தேதி, அவிட்டத்தில் பிறந்தவர்கள் 18ஆம் தேதி யோகமாக இருக்கும். சனி பகவானை வணங்கி வழிபட்டு வாருங்கள், உங்களுடைய சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். கும்பராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு தனித்தன்மை என்பது உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். எந்த ஒரு செயலையும் திட்டமிட்டு செய்து அதை யாருக்கும் அறிவிக்காமல் ரகசியமாக செய்து முடிக்கின்ற சக்தி உங்களுக்கு இருக்கும். ஒரு குடத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது, கண்டுபிடிக்க முடியாது. தண்ணி நிறையா இருக்கலாம், குறைவாக இருக்கலாம். ஆனால் குடத்தில் இட்ட விளக்கு போல எப்போதுமே காட்சி தருபவர்கள் கும்பராசி பிறந்தவங்க. உங்கள் செயல்கள் யாவும் உங்களுக்கு மட்டுமே, நீங்கள் மட்டுமே அறிந்ததாக இருக்கும். மற்றவர்களுக்கு தெரிவிக்கின்ற போது அதில் சில தடைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கும் என்பதை புரிந்தவர்கள் நீங்கள். சரி, இந்த வாரம் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் வாரத்தின் தொடக்கத்தில் சுகஸ்தானமான 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். இப்போ 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது வேலை நிமித்தமாக அலைச்சல் அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஓடிக்கிட்டே இருப்பீங்க, ஒரு புதிய முயற்சியை கையில் எடுத்து ஓடிக்கிட்டே இருப்பீங்க. அந்த வேலையை முடிக்கணும் ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கும். இரண்டாவது பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை காலை வரையில் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில், புத்திரஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். அப்போது பிள்ளைகள் நலனில் அக்கறை அதிகரிக்கும். சொத்து விஷயத்தில் கவனம் செல்லும். சொத்து விற்பனை, வாங்குவது விஷயத்தில் கவனம் செல்லும். புதன்கிழமை காலை தொடங்கி வெள்ளிக்கிழமை மாலை வரையில் 6ஆம் இடத்தில். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப யோகமான விஷயங்கள் நிறைய இருக்குது. புதன்கிழமை காலை தொடங்கி வெள்ளிக்கிழமை மாலை வரையில் சந்திர பகவானால், இப்போ வாரப்பலன் முக்கியமானது சந்திர பகவான் தான். சந்திர பகவான் நீங்கள் நினைத்த காரியங்கள் வெற்றி அடையக்கூடிய நிலை இருக்கிறது. சனிக்கிழமை 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிற சந்திர பகவான். பொதுவாக வாரத்தின் முதல் நாள் அலைச்சல் இருந்தாலும் அடுத்த 6 நாட்களுமே உங்களுக்கு யோகமான பலன்களை, அடுத்த 6 நாட்களும் உங்களுக்கு யோகமான பலன்களை சந்திர பகவான் வழங்கிட்டு இருக்கிறார். ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். 9 கிரகங்கள் இருக்கிறார்கள். இந்த 9 கிரகங்களுக்கும் அவர்களுக்கென்று தனித்தனி காரகத்துவம் இருக்கிறது.
இருந்தாலும் நம் வாழ்க்கை வாழ்வதற்கு, நாம் வாழ்வதற்கு ஏதாகிலும் ஒரு கிரகம் நமக்கு உதவியாக இருந்தால் போதும். 9 கிரகங்களுமே உதவியாக இருக்க வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. அது ஒரு காலகட்டத்தில் இருக்கும். அப்போ நம்முடைய ராஜயோகமாக அந்த காலகட்டம் இருக்கும். அதுவரையில் வாழ்வதற்குரிய அடிப்படைகளை ஏதாகிலும் ஒரு கிரகம் வழங்கிக் கொண்டிருக்கும். அந்த ரீதியில் இந்த வாரத்தில் சந்திர பகவான் உங்களுக்கு யோகத்தை வழங்குகிறார், பணத்தை வழங்குகிறார், விற்பனையை அதிகரித்துக் கொண்டிருக்கிறார், லாபத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். சரி, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் 3ஆம் இடத்தில். குரு பகவான் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது அவருடைய 5ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தின் மீது பதிகிறது, 9ஆம் இடத்தின் மீது பதிகிறது, 11ஆம் இடத்தின் மீது பதிகிறது. பொதுவாக குரு பகவான் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது நம்முடன் இருப்பவர்களே நமக்கு எதிரிகளாக மாறுவார்கள், நம்மை விட்டு விலகிச் செல்வார்கள் என்பது பொதுவான விதியாக இருந்தாலும் குரு பகவான் பார்வைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. 9ஆம் இடமான தெய்வ அருள் உங்களை பாதுகாக்கும். லாபம், நீங்கள் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு வந்து சேரும். அது அடிப்படை. அடுத்து சனி பகவான் ஜென்மராசிக்குள், சூரிய பகவான் ஜென்மராசிக்குள் பதட்டம், வேகம், இது நடக்குமா நடக்காதா என்று ஒரு மனசுக்குள்ளே குழப்பம் எல்லாமே இருக்கும். இருந்தாலும் இந்த பூர்வ புண்ணிய பலன் ஒன்று இருக்கு பாருங்க, திசா புத்தின்னு ஒன்று இருக்கு பாருங்க, உங்கள் சுய ஜாதகம்னு ஒன்று இருக்கு பாருங்க. நீங்கள் பதட்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சுய ஜாதகத்தை முதல்ல பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. அதில் யோகமான நிலை இருந்தால், யோகமான திசா புத்தி நடந்து வந்தால் இந்த சங்கடங்கள் இல்லாமல் போகும், இந்த குழப்பங்கள் இல்லாமல் போகும், எதிர்பார்த்த வருமானம் வர செய்யும். செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்தில் விரயஸ்தானத்தில். இந்த ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு வராங்க பாருங்கள், இவ்வளோ நாள் இடம் விற்காமல் போயிருக்கும், எவ்வளோ முயற்சி பண்ணி விற்காமல் போயிருக்கும். இந்த காலகட்டத்தில் விற்காத இடங்களும் விற்பதற்குரிய நிலை உண்டாகும். ராகு 2ஆம் இடத்தில், கேது 8ஆம் இடத்தில். அப்போது குடும்பஸ்தானத்தில், தனஸ்தானத்தில், வாக்குஸ்தானத்தில் ராகு செஞ்சிருக்கின்ற போது பண வரவு என்பது நிச்சயம் அதிகமாக இருக்கும். கொடுத்த வாக்கையும் காப்பாற்ற முடியும். வார்த்தைகளில் கடுமை ஏற்பட்டுவிடும். அப்போ ஜாக்கிரதையாக இருங்க. 8ஆம் இடத்தில் கேது இருக்காரு, அவர் உங்களுக்கு அவமானத்தை உண்டாக்கிடக்கூடிய நிலை இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஏன் இதை சொல்கிறேன்னா, நீங்கள் சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இப்படி போனால் இதில் இந்த சங்கடம் வரும் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு அந்த வழியே போகாமல் வேறு வழியில் செல்ல வேண்டும். அதுக்காகத்தான் இந்த தகவலை சொல்கிறது. கிரகங்கள் இந்த இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது இந்த பலனை வழங்குவார்கள் என்பது பொதுவான விதி, இது அடிப்படை விதி. அப்போ 8ஆம் இடத்தில் கேது இருக்காரு, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அவப்பெயருக்கு ஆளாக வேண்டாம், அவமானத்திற்கு ஆளாக வேண்டாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 12ஆம் இடத்தில், புத பகவான் ஜென்ம ராசிக்குள். உங்களுடைய செயல்கள் லாபமாகும், வரவு அதிகரிக்கும், புத்திசாலித்தனம் மேம்படும். இதுவும் உங்களுக்கு இருக்குது, புத்திசாலித்தனம் மேம்படும். அப்போது எந்த ரூட்டில் போனால் சரியாக இருக்குன்னு கொஞ்சம் யோசித்து முடிவு பண்ணுவீங்க. புதன் திசை நடந்தால் இன்னும் உங்களுக்கு யோகமாகவே இருக்கும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு 18ஆம் தேதி, சதயத்தில் பிறந்தவர்களுக்கு 22ஆம் தேதி, பூரட்டாதியில் பிறந்தவர்கள் 21ஆம் தேதி யோகமான தேதிகளாக இருக்கும். நவகிரக வழிபாடு உங்களுக்கு அவசியமான ஒன்று. இந்த வாரத்தில் நவகிரகத்தை வழிபடுங்கள். அதற்கு மேலாக குலதெய்வத்தையும் வணங்கி வழிபட்டு வாருங்கள். சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். மீன ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லி வழிகாட்டுதல் செய்யக்கூடிய திறமை படைத்தவர்கள் மீனராசியில் பிறந்தவர்கள். இருந்தாலும் உங்களுக்குன்னு வரும்போது சில விஷயத்தை தடுமாட்டம் உங்களுக்கு இருக்கும், தடுமாறிடுவீங்க. இந்த நிலையில் இந்த வாரம் எந்த கிரகம் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது? பொதுவாக கிரகங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையை வழிநடத்தி செல்வது. கிரகங்கள் நமக்கு ஆதரவாக இருந்துவிட்டால் நாம் செய்கின்ற செயல்கள் எல்லாம் லாபமாகிவிடும். கிரகங்கள் எதிர்மறையாக இருந்தால் நாம் செய்கின்ற செயலில் எந்த விதமான பலன்களும் உண்டாகாமல் எதிர்மறையான பலன்கள் ஏற்படும். அப்போ இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா முதல் சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது தைரியமும் வீரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிப்பதுடன் முயற்சியில் வெற்றி அடையக்கூடிய நிலையும் ஏற்படும். திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை காலை வரையில் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா அலைச்சல் அதிகம் இருக்க செய்யும், வேலை பளு கூடும், ஒரு பரபரப்பான சூழலில் இயங்க வேண்டிய நிலை உங்களுக்கு உண்டாகும். புதன்கிழமை காலை வரையில், புதன்கிழமை காலை தொடங்கி வெள்ளிக்கிழமை மாலை வரையில் 5ஆம் இடத்தில் ஒரு பிள்ளைகளால் அனுகூலம், பூர்வீக சொத்தினை அடையக்கூடிய நிலை, பெரியோரின் ஆசீர்வாதம், குலதெய்வத்தின் வழிகாட்டுதல், ஆசீர்வாதம் என்பதெல்லாம் உங்களுக்கு உண்டாகும். சனிக்கிழமை 6ஆம் இடத்தில், அப்போது இந்த நெருக்கடிகள் எல்லாம் விலகி நினைத்ததை சாதித்து கொள்ளக்கூடிய நிலையினை சனிக்கிழமை நீங்கள் அடைய இருக்கிறீங்க. இந்த வாரம் உங்களுக்கு
சில சங்கடங்கள் இருந்தாலும் பெருமளவில் லாபம் இருக்கிறது. அதற்கு மேலாக உங்களுடைய ராசிநாதன் தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானத்தை சந்திருக்கிறார். இப்போ பொருளாதார நிலையில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். குடும்பத்தில் நிம்மதியான நிலை ஏற்படும். கொடுத்த வாக்கை காப்பாற்றிடக்கூடிய நிலை உங்களுக்கு உண்டாகும். செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்தில். அப்போது மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, ஒரு பெரிய ஆதரவு, சந்தோஷம், தைரியம், தன்னம்பிக்கை, பணவரவு எல்லாவற்றையும் அடையக்கூடிய நிலை உங்களுக்கு இருக்கிறது. 11ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை உண்டாகுங்க. இந்த வாரம் சொத்து வாங்குவீங்க ஒரு சிலர். அந்த அளவிற்கு செவ்வாய் பகவானுடைய கருணை உங்களுக்கு இருக்கு. கருணை பார்வை உங்கள் மீது இருக்கு. லாபத்தை செவ்வாய் பகவான் வழங்கிடும் போது எவராலும் தடுத்து விட முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன விஷயத்தை உங்களுக்கு சொல்லி ஆகணும். உங்கள் ஜென்ம ராசிக்குள் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். 7ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கிறார். பொதுவாக ஜென்ம ராசிக்குள் ராகு பகவான் சஞ்சரிக்கின்ற போது அது எந்த வீடாக இருந்தாலும் ஆசையை அதிகரிப்பார். தேவையற்ற ஆசைகளை உருவாக்குவார். அதன் வழியே சில தவறுகளையும் செய்ய வைப்பார் என்பது பொதுவான விதி. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா பொதுவாக மீனராசிக்காரர்களுக்கு அறிவு என்பது அதிகமாக இருக்கும். என்ன நம்ம சொல்ல வர்றது புரிஞ்சிக்க முடியும் உங்களால். அப்போது 7ஆம் இடம், அதுதான் கலத்திர ஸ்தானம், நட்பு ஸ்தானம், வாழ்க்கை துணைக்குரிய இடம். அங்கே போய் கேது உட்காரார். இங்கே ஜென்மத்துக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ராகு உட்காரார். ஜென்மத்தில் ஆசை அதிகரிச்சிடும். அப்போ அதனால் அங்கே குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வரும். நட்புகளிடம், புதிய நட்புகளிடம் எச்சரிக்கையாக இருங்கள். இல்லையெனில் நீங்கள் அவமானத்தை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். சங்கடத்தை அடைய வேண்டியதாக இருக்கும். ஏதாயினும் ஒரு வகையில் நல்லா புரிஞ்சுங்க. இப்போ நேரம் நல்லாக இருந்தால் கூட, இப்போ நேரம் நல்லா இருந்தால் கூட குரு பயிற்சி மே மாதம். அதுக்கு பிறகு குருவால் பாதுகாப்பு உங்களுக்கு உண்டாகாது. ராகு உங்கள் ராசி கூட தான் இருப்பார். அதனால் இப்பொழுதே எச்சரிக்கையாக இருங்கள். புதிய நட்புகளை முடிந்த வரையில் ஒதுக்கி வையுங்கள். இது உங்களுக்கு வேண்டுகோள். சூரிய பகவான் 12ஆம் இடத்தை சஞ்சரிக்கிறார் விரயஸ்தானத்தில். சனி பகவானும் 12ஆம் இடத்தை சஞ்சரிக்கிறார். வியாபாரிகள், தொழிலதிபர்கள் வரவு செலவில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அலுவலக பணியில் இருப்பவர்களும் தங்களுடைய பணியில் மட்டுமே கவனம் செலுத்தி வர வேண்டும். வேறு சிந்தனைகளுக்கு இடம் கொடுத்தால், வேறு விதமான ஆசைகள் பணியில் எழுந்தால் அதனால் நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும். ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. சுக்கிரன் 11ஆம் இடத்தில். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் சந்தோஷமாக இருக்கின்ற நிலை இல்லாமல் இந்த வாரம் இருக்குது. புத பகவான் 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் விரயஸ்தானத்தில். புதிய சொத்துக்களை கொஞ்சம் இந்த வாரம் வாங்க வேண்டாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். முடிந்த வரையில் சிந்தித்து செயல்படுவது நன்றாக இருக்கும். இந்த செயலில் நம்ம இறங்கலாமா வேண்டாமா, இதனால் நன்மை உண்டாகுமா, என்ன உண்டாகணும் பார்த்து யோசனை பண்ணி செயல்படுங்க. எல்லாவற்றுக்கும் மேலே ஒரு தகவல் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் நடைபெற்று வருகின்ற திசாபுத்து உங்களுக்கு சாதகமாக இருந்தால் இந்த சங்கடங்கள் உங்களை ஒன்றும் செய்யாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்தா தெரியும். இந்த நேரத்தில் மீன ராசியில் பிறந்த அனைவருக்குமே 21ஆம் தேதி யோகமான தேதியாக இருக்கும். பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கும் 21ஆம் தேதி, ரேவதியில் பிறந்தவர்களுக்கு 23ஆம் தேதி யோகமான தேதியாக இருக்கும். உங்கள் ராசிநாதனான குரு பகவானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். சங்கடங்கள் விலகி சந்தோஷங்கள் அதிகரிக்கும், நிம்மதி உண்டாகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.